உபாகமம். சில வேத வல்லுநர்கள் உபாகமத்தை குறித்து பேசும்போது என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், த காஸ்பல் அக்கார்டிங் டு மோசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? த காஸ்பல் அக்கார்டிங் டு மோசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? எதனால் அப்படி சொல்கிறாங்க? காஸ்பல் அக்கார்டிங் டு மோசஸ்னா என்னது? இப்போது புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குற இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். எந்த புஸ்தகத்துலேயும் மத்தேயு எழுதினாரு, மார்க் எழுதினாரு, லூக்கா எழுதினாரு, யோவான் எழுதினாருன்னு லூக்காவில் மட்டும் மென்ஷன் ஆகிருக்கும். பட் மற்ற இடங்களில் வந்து யார் எழுதினான்றதை வந்து அது என்ன செய்யலை, மென்ஷன் பண்ணப்படலை. ஸோ பிற்காலத்தில் தான் அது யார் எழுதப்பட்டது என்பதை ஆராய்ச்சி செய்து இது மத்தேயு எழுதலாம், இது எழுதியிருக்கலாம், இது மார்க் எழுதியிருக்கலாம், இது லூக்கா எழுதியிருக்கலாம், இது யோவான் எழுதியிருக்கலாம்னு அதுக்குள்ளே இருக்க கண்டென்ட்டை வச்சும் வரலாற்று குறிப்புகளை வைத்தும் என்ன செய்கிறார்கள்னா வராங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க? த காஸ்பல் அக்கார்டிங் டு மேத்யூ. காஸ்பல் அக்கார்டிங் டு மேத்யூ அப்படின்னா மத்தேயுனுடைய பெர்ஸ்பெக்டிவில் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, சுவிசேஷம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. மார்க் காஸ்பல் அக்கார்டிங் டு மார்க் அப்படின்னும்போது மார்க்குடைய பெர்ஸ்பெக்டிவில், மார்க்குடைய கண்ணோட்டத்தில் சுவிசேஷம் என்றது என்ன, லூக்காவினுடைய கண்ணோட்டத்தில் சுவிசேஷம் என்றால் என்ன, யோவானுடைய கண்ணோட்டத்தில் சுவிசேஷம் என்றால் என்னன்ற மாதிரி இந்த புஸ்தகத்தை வந்து வேத வல்லுநர்கள் வந்து ரசித்து அவர்கள் வந்து இதற்கு ஒரு கேப்ஷன் கொடுக்கும்போது சொல்கிறாங்க, டியூட்ரானமி இஸ் த காஸ்பல் அக்கார்டிங் டு மோசஸ் அப்படின்னு ஒரு டைட்டில் வைக்கிறாங்க. இது என்னன்னு சொல்கிறாங்க? காஸ்பல் மோசேயின் சுவிசேஷ புஸ்தகம் என்று சொல்லுகிறார். சொல்வதற்கு காரணங்கள் உண்டு. ஏன்னா புதிய ஏற்பாட்டில் நீங்கள் நிறைய இடங்களில் இந்த மாதிரி வார்த்தைகளை பார்க்க முடியும். என்ன மாதிரி வார்த்தைகள் பார்க்க முடியும்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்வார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து அவங்களுக்கு பைபிள் கிளாஸ் எடுக்கிறார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, அவங்க லூக்கா இதை எப்படி எழுதுறாருன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் கடைசி அதிகாரம் 24வது அதிகாரத்தில் 44 வாசிங்க. மோசே நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசன ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. இந்த மாதிரி புதிய ஏற்பாட்டில் நிறைய இடங்களில் மோசேயின் நியாயப்பிரமாணம்னு சொல்லப்பட்டிருக்கும். அது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா சில பைபிள் டிரான்ஸ்லேஷனில் வந்து த புக் ஆஃப் த லா ஆஃப் மோசஸ்ன்னு இருக்கும், புக்ஸ் ஆஃப் த லா ஆஃப் மோசஸ்ன்னு இருக்காது, புக் ஆஃப் த லா ஆஃப் மோசஸ்ன்னு இருக்கும். ஒரிஜினல்லையும் பார்த்தீங்கன்னா காட்டா அப்படின்னு ஒரே ஒரு புக் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கும். மோசே எழுதுனதுன்னு பார்த்தீங்கன்னா 5 புஸ்தகங்கள், ஸ்பெசிஃபிக்கலி பார்க்கும்போது 5 புஸ்தகங்கள். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக புக் ஆஃப் த லா ஆஃப் மோசஸ்ன்னு மென்ஷன் பண்ணப்படும் போது அது எந்த புஸ்தகத்தை குறிக்கிறது? உபாகமத்தை குறிக்கிறது. ஏன் அது உபாகமத்தை மட்டும் குறிக்கிறது அப்படின்னா, உபாகமம் என்பது ஒரு புதிய புஸ்தகம் அல்ல. யாத்ராகமத்திலையும் லேவியராகமத்திலையும் எண்ணாகமத்திலையும் கர்த்தர் கொடுத்துருக்கிற கட்டளைகளில் தான் உபாகமத்தில் ரிப்பீட் பண்ணப்பட்டிருக்கும். அதே 10 கட்டளைகள், யாத்ராகமம் 20 கொடுக்கப்பட்ட 10 கட்டளைகள் எங்கே ரிப்பீட் பண்ணப்பட்டிருக்கும்? உபாகமத்தில் ரிப்பீட் பண்ணப்பட்டிருக்கும். லேவியராகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்க கட்டளைகள் உபாகமத்தில் ரிப்பீட் பண்ணப்பட்டிருக்கும். அதாவது சாப்பாட்டை குறித்து கொடுத்தது, உடையை குறித்து கொடுத்த கட்டளைகள், இப்படி எல்லாமே எதில் ரிப்பீட் பண்ணப்பட்டிருக்கோன்னா உபாகமத்தில் ரிப்பீட் பண்ணப்பட்டிருக்கும். அதே மாதிரி எண்ணாகமத்தில் கொடுக்கப்பட்ட எக்ஸ்ட்ரா கட்டளைகள்லாம் இருக்குதுல்ல, அவங்க தவறு செய்ய ஒவ்வொரு வாட்டியும் கர்த்தர் வந்து எக்ஸ்ட்ரா அவங்க தவறு செய்யும்போது எக்ஸ்ட்ரா சில கற்பனைகள், சில மறுபடியும் அவங்க கலகம் பண்ணும்போது திரும்ப எக்ஸ்ட்ரா கற்பனைகள்னு அவங்களுக்கு நிறைய கற்பனைகளை ஆட் பண்ணிக்கிட்டே வந்தார். அது எல்லாமே தொகுத்து எங்கே இருக்குது அப்படின்னா உபாகம புஸ்தகத்தில் இருக்குது. அப்போது யூதர்கள் எப்படி அதை பார்க்குறாங்க அப்படின்னா, உபாகம புஸ்தகம் 1 படித்தால் போதும், மீதி இருக்கக்கூடிய மற்ற எல்லா கற்பனைகளும் அதுக்குள்ளே அடங்கி விடுவதனால ஈஸியாக ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு உபாகம புஸ்தகத்தை மட்டும்தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க, உபாகம புஸ்தகத்தை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. நிறைய டீட்டெயில்ஸ் இதில் கொடுக்கப்படலைனாலும் அங்கே சொல்லப்பட்டிருக்க எல்லாமே இங்கே என்ன செய்யப்பட்டிருக்கு?
ரிப்பீட் பண்ணப்பட்டு இருக்கிறத பார்க்க முடியும். அதனால் உபாகம புஸ்தகத்தை தான் மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகம் என்று சொல்லும் பொழுது அது உபாகம புஸ்தகத்தை தான் சொல்லுகிறது என்று வேத வல்லுநர்கள் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. இந்த உபாகம புஸ்தகத்தை ஏன் நாம் ஆனால் நம்ம உபாகம புஸ்தகத்தில் சுவிசேஷத்தை என்ன செய்கிறதில்ல, நம்ம நோட் பண்ணுறதில்ல. ஆனால் இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்ட்ரெஸ்டிங்லி மோசேயின் ஆகமங்களில் இருந்தும், ஒரு இடத்துல ஆகமங்கள் அது எல்லா புக்கையும் குறிக்குது, மோசேயின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவர்களை எல்லாம் நிறைவேற வேண்டியது என்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த இவைகளே என்றார். பிரிங் ரைட்டிங் பேட் அண்ட் பென் மேலே இருந்து கொண்டு வந்துட்டு நான் கொடுப்போம். ஆனால் இன்ட்ரெஸ்டிங்லி பாருங்க, மோசேயின் ஆகமங்களில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, தீர்க்க தரிசனங்களில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, சங்கீதங்களில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது என்ன வந்துடுது அப்படின்னா, சுவிசேஷம் ஏற்கனவே எங்கே எழுதப்பட்டிருக்கு, பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் என்ன செய்யப்பட்டாச்சு, எழுதப்பட்டிருக்குது. நாம் தான் அந்த சுவிசேஷத்தை என்ன செய்யறதில்லை, பார்க்கறது இல்லை. நாம் அதை வெறும் கற்பனைகளும் கட்டளைகளும் ரூல்ஸாகவும் பார்த்து 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 பழகினதுனால அதற்குள் இருக்கும் சுவிசேஷத்தை நம்ம என்ன செய்யறதில்லை, பார்ப்பதில்லை. அதற்குள் இருக்கும் மேசியாவை நாம் என்ன செய்யறதில்லை, பார்ப்பதில்லை. ஆனால் உபாகம புஸ்தகம் என்ன செய்கிறதுனா, குறிப்பாக நிறைய மெசியானிக் ரெஃபரன்சஸ், இயேசு கிறிஸ்துவை குறித்த மேசியாவை குறித்ததான நிறைய விஷயங்களை அது ஆங்காங்கே உபாகம புஸ்தகத்தில் நாம் தெளிவாக என்ன செய்ய முடியும், பார்க்க முடிவதினால் இதை மோசேயின் சுவிசேஷம் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். சரிங்களா? அப்போது நம்ம ஏற்கனவே படித்ததில் நம்ம எதை பார்த்துட்டு வரோம், அவர் யார், அவர் சர்ப்பத்தின் தலையை நசுக்குவதற்காக நியமிக்கப்பட்ட ஒருவர். அவர் அவர் உன் தலையை நசுக்குவார். அந்த அவர் யார் நமக்கு இன்னைக்கு தெரியும், அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் அதை வேதாகமத்தில் அப்படியே நம்ம யாராக இருக்கோம்னு பார்த்துக்கிட்டே வரும் பொழுது அவர் அப்படின்றவர் என்னாகும் வரைக்கும் என்ன செய்யலை, வரவில்லை. மோசேவாக இருந்திருக்கலாம், ஆனால் மோசே கானான் தேசத்துக்குள்ளே என்ன செய்ய முடியலை, போக முடியவில்லை. சரிங்களா? ஸோ இந்த சூழ்நிலையில் தான் அப்போ உபாகமம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எழுதப்படுகிறது அல்லது சொல்லப்படுகிறது. உபாகமத்தை மோசே முழுவதுமாக எழுதி முடிக்கவில்லை. மோசேயின் காலத்துக்கு பிறகு மோசேயின் மரணத்தையும் உபாகம புஸ்தகத்திலேயே வாசிக்கிறோம். அப்படின்னா பிற்காலத்தில் வந்த எழுத்தாளர்கள் மோசேயினுடைய புஸ்தகத்திலே அவருடைய மரணத்தையும் சேர்த்து என்ன செய்திருக்கிறாங்க, எடிட் பண்ணியிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்கன்றதையும் நம்ம வாசிக்க முடியாது. ஒருவன் தன்னுடைய மரணத்தை இவன் இங்கே அடக்கம் பண்ணப்பட்டான் அப்படின்லாம் யாரும் என்ன செய்ய முடியாது, எழுத முடியாது. அப்போது உபாகம புஸ்தகம் ஆக்சுவலி நீங்கள் இப்போ வாசித்த வசனம் இல்லையா, ஆல்ரெடி வாசிச்சிங்க, அந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். உபாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை இங்கிலீஷில் வாசிக்க ஆரம்பிக்கும் போது இப்படி தான் ஆரம்பிக்குது. தீஸ் ஆர் த வேர்ட்ஸ் தட் மோசஸ் ஸ்போக். மோசே பேசிய சகல வார்த்தைகள், சகல இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் மோசே பேசிய வார்த்தைகள். அப்போது இந்த புஸ்தகத்தை எழுதப்படுவதற்கு முன்பதாக இந்த புஸ்தகத்தில் உள்ளவைகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பேசப்பட்டிருக்கிறது. பேசப்பட்டவைகள் தான் பிற்காலத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. அப்போ இப்போது நம்ம என்னாகமத்தில் எங்கே இருந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்க, மோவாப் சமவெளி, மோவாப் வில்டர்னஸ் இல்லையா. மோவாப் சமவெளியில் அவங்க இருக்கிறாங்க. என்னாகமத்தில் அங்கே தான் இருந்தாங்க, இப்பயும் அங்கேயே தான் இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு குறிப்பாக அந்த இடத்துல அராபா அப்படின்ற அந்த குறிப்பான இடத்துல மோசே இப்போ என்ன செய்து கொண்டு இருக்கிறார், நிற்கிறார். இப்போ இங்கே இருக்கிற ஜனங்கள் யாருன்னா இதில் யார் யார் இல்லை, யோசுவா ப்ளஸ் காலேப் ப்ளஸ் லேவியர்கள். இருந்து புறப்பட்டு வந்தவர்களில் மோசே இருக்கிறாரு, ஆரம்பம் இல்லை. யோசுவா, காலேப் மற்றும் சில லேவியர்களை தவிர எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த ஒருவர் கூட இல்லை. அந்த சந்ததி முழுவதுமாக என்ன செய்தது, வனாந்தரத்தில் அழிந்து விட்டது. அப்போது 40 வருஷம் கணக்கு வச்சுப்போம். எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது ஒரு மனுஷனுக்கு, யோசுவா வயசுள்ள ஒரு மனுஷனுக்கு ஒரு குழந்தை 2 வயசில் இருந்ததுன்னா இப்போ அதுக்கு என்ன வயசு இருக்கும், 42 வயசு இருக்கும். சரிங்களா? வனாந்தர வழியில் புதுசாக பிறந்திருந்தா
40க்குள்ளே தான் இருக்கும். ஒருவேளை இந்த லாஸ்ட் 1 or 2 இயர்ஸில் பிறந்திருந்தா 1 வயசு 2 வயசு தான் இருக்கும். இப்போது இங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் யாருன்னா, ஒன்று கர்த்தரை அறிந்தவர்கள் இருக்கிறாங்களா? சிறு வயதில் கர்த்தர் செய்த அதிசயங்களை பார்த்தவர்கள் இருக்கிறாங்க. எதையுமே பார்க்காத சிறு குழந்தைகளும் இருக்காங்க. சரிங்களா? அறியா சிறுவர்களும் இருக்கிறாங்க. இந்த கர்த்தரை அறிந்தவர்கள் கேட்டகரி யாருன்னா, எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது குழந்தைகளாக இருந்தவர்கள். அவங்க எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க. செங்கடல் அனுபவத்தை பார்த்துருப்பாங்க, மாரா அனுபவத்தை பார்த்துருப்பாங்க, மேரிபா அனுபவத்தை பார்த்துருப்பாங்க. எல்லா அனுபவத்தை என்ன செஞ்சுருப்பாங்க, அவங்க பார்த்து வந்திருப்பாங்க. ஆனால் என்னாச்சுப்பா, என்னாச்சு? வேற இஸ் இது ரைட்டிங் பேட் அங்கே எடுத்துகிட்டு வர சொன்னேன்ல, மேலே இருக்கு பார் ரூமில். அம்மாட்ட கேள்வி எடுத்துருவாங்க. சீக்கிரம் எடுத்துருவா, அங்கிளுக்கு தேவை, எடுத்துருவா. ரைட்டிங் பேடு ஒரு பென் எடுத்துருவா. அப்போது கர்த்தரை அறிந்தவர்கள் அப்படின்றவங்க இப்போ யாருன்னா, அங்கேருந்து புறப்பட்டு வரும்பொழுது சிறு வயதாக இருந்தவங்க. அவங்க எல்லா அனுபவத்தையும் பார்த்துருப்பாங்க. பாதி புரிஞ்சிருக்கும். வளர 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 தான் மீதி விஷயம் புரிஞ்சிருக்கும். எஸ்பெஷலி இந்த கடைசி 40 வருடங்களில் தான் கர்த்தருக்கு விரோதமாக அவங்க தகப்பன்மார்கள் செய்த அவர்களுடைய இருதய கடினங்கள் எல்லாத்தையும் பார்த்து வந்திருப்பாங்க. ஒரு சிலர் அவங்களுடைய தகப்பன்மார்கள் செய்கிறதை சரி என்று சொல்லுகிறவர்கள் இருக்கலாம். ஒரு சிலர் அதை தவறுன்னு சொல்கிறவங்களும் இருக்கலாம். இது இப்படிப்பட்ட ஒரு மாதிரி மிக்சட் குரூப். இவங்க ஃப்ரெஷ் குரூப் கிடையாது. எகிப்திலேருந்து புறப்பட்டு வரவங்க எல்லாரும் அடிமைகளாகவே இருந்தாங்க இல்லையா? இவங்க யார் அல்ல. இவங்களில் யாரும் அடிமைகள் கிடையாது. இவங்க அடிமைகளின் பிள்ளைகள். இவங்க யார்? அடிமைகளின் பிள்ளைகள். ஆனால் இப்போ இவங்க இப்போ எங்கே போக போகிறாங்க? இவங்க தான் கானான் தேசத்துக்குள்ளே என்ன செய்கிறாங்க, போக போகிறாங்க. இவங்க எல்லாரும் அழிஞ்சிட்டாங்க. இந்த வயசில் இருக்கவங்க எல்லாரும் இவங்க மூணு கேட்டகரியை தவிர மீது எல்லாரும் என்ன செஞ்சாச்சு, அழிஞ்சாச்சு. அப்போ மீதி இருக்கிறவங்க மட்டும்தான் எங்கே போகணும்? கானான் தேசத்துக்குள்ளே போகும். அந்த கானான் தேசத்துக்குள்ளே போகிறவங்க எல்லாம் புதியவர்கள், இல்லைன்னா புதிய தலைமுறை. 40 வருடங்களில் ஒரு தலைமுறை என்ன செய்து விட்டது, அழிந்து விட்டது. இந்த புதிய தலைமுறை இப்போ எங்கே போனோம்? கானான் தேசத்துக்குள்ளே போகணும். இப்போது இவங்க கானான் தேசத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மோசே என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், ஒரு ஃபேர்வெல் அட்ரஸ். மோசே இதோட சாக போகிறார். மோசேட்ட கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ கானான் தேசத்துக்குள்ள என்ன செய்ய மாட்டார், போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆரோன் ஆல்ரெடி இறந்தாச்சு. இப்போ மோசே போகிறதற்கு ரெடியாக இருக்கிற புதிய தலைமுறை அவங்க கிட்ட மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தைகளை கோர்வையாக எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த நிலைமையில் சீனாயில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் உள்ள எல்லா விஷயங்களையும், அவருடைய கற்பனைகள், கட்டளைகள், நியாயங்கள், பிரமாணங்கள், அவர்கள் நடந்து வந்த வழிகள், அவர்களுடைய பிரயாணங்கள் உட்பட எல்லாவற்றையும் என்ன செய்கிறார், பேசுகிறார். இந்த மோசேயின் கடைசி வார்த்தைகள் தான் உபாகமம். மோசேயின் கடைசி வார்த்தைகள் தான் உபாகமம். அப்போ மோசே கானான் தேசத்துக்குள்ளே போக முடியாது. ஆனால் மோசேக்கு உத்தரவாதம் உண்டு. இந்த ஜனங்கள் கானான் தேசத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவர்களுக்கு கர்த்தருடைய சகல பிரமாணங்களையும் கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு, கடமை, இதெல்லாம் யாருக்கு இருக்குது? மோசேக்கு இருக்குது. அந்த கடமையை இந்த புஸ்தகத்தில் செய்கிறார். அப்போ உபாகமம் புஸ்தகத்தை ஓப்பன் பண்ணாலே நமக்கு பேக்ரவுண்டில் இதெல்லாம் என்ன செய்யணும், இருக்கணும். இது யாருக்கு? ஒரிஜினல் ரீடர்ஸ் யாருன்னா, ஒரிஜினலாக இந்த வார்த்தைகள் யாருக்கு போனதுன்னா, எகிப்திலிருந்து வந்த ஒரு தலைமுறை அழிந்து அடுத்த தலைமுறைக்கு இந்த வார்த்தைகள் என்ன செய்கிறது, போகிறது. அவங்க எவ்வளோ சீரியஸாக அப்போ இருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இப்போது மோசே மிக தெளிவாக அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்கிறார், போதிக்கக்கூடியவராக இருக்கிறார். இதுதான் உபாகம புஸ்தகத்தினுடைய பேக்ரவுண்ட். சரிங்களா? இந்த உபாகம புஸ்தகத்தினுடைய இந்த பின்னணியை வச்சு தான் நம்ம என்ன செய்யணும், உபாகம புஸ்தகத்தை அணுகணும். அப்போ தான் உபாகம புஸ்தகத்தில் ஏன் இவர் திரும்ப எல்லாத்தையும் சொல்கிறாருன்றது நமக்கு புரியும். இல்லைனா எதுக்கு இப்போ ஏற்கனவே சொன்னதை திரும்ப, ஆல்ரெடி 3 புக்கில் எழுதுனதை திரும்ப ஒரு புக்கில் திரும்ப எழுதணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் அவர் எழுதுகிறார், அவர் சொல்கிறார். ஆக்சுவலி சொல்கிறது பிற்காலத்தில் என்ன செய்யப்படுகிறது, எழுதப்படுகிறது. இது மோசே பேசிய வார்த்தைகள்.
பிற்காலத்தில் அது என்ன செய்யப்படுகிறது, எழுதப்படுகிறது. ஸோ திஸ் இஸ் உபாகமத்தினுடைய சுருக்கம். ஓகே, இப்போ நம்ம உபாகமத்தினுடைய லிட்ரரி டிசைன், உபாகமத்தினுடைய இலக்கிய வடிவம், உபாகமம் புஸ்தகம் எப்படி, அந்த இலக்கிய அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை என்ன செய்யலாம் பார்க்கலாம். எல்லா புத்தகத்திலும் இலக்கிய ஏன்னா நான் எழுதிக்கிட்டு இருக்கிறத விட அந்த ஸ்லைடை காமிச்சிட்டா எனக்கு ஈஸியாக இருக்கும். தெரியும்னு நினைக்கிறேன், தெரியலன்னா பார்த்து ஆஃப் பண்ணிக்கலாம். இது நான் வேறு ஒரு இடத்துல எடுத்த கிளாஸு, அந்த ஒயிட் போர்ட் டிராயிங் அப்படியே நான் உங்களுக்கு பிக்சராக இப்போ காமிக்கிறேன். ஃபேன் ஆஃப் பண்ணிடலாமா? ஆக்சுவலி நல்ல குளிர் இல்லையா? இன்னும் பின்னாடி வச்சா இன்னும் பெருசாக இருக்கும். தெரியுதா ஓரளவுக்கு? பின்னாடி வச்சிடலாமா லைட்டாக? இல்லை லைட் ஆஃப் பண்ணவா? ஆஃப் பண்ணால் பெட்டராக இருக்கும்ல? ஓகே, இப்போ ஓகே இல்லை? ஓகே, தெளிவாக தெரியுது இல்லையா? ஓகே, இதுதான் வந்து உபாகமத்தினுடைய லிட்ரரி டிசைன், உபாகமத்தினுடைய இலக்கிய அமைப்பு. சரிங்களா? இந்த பிக்சரை வந்து நான் அப்படியே உங்களுக்கு குரூப்பில் அனுப்பிச்சிடுறேன். அதனால் நீங்கள் இப்போ எழுதிட்டு இருக்க வேண்டாம். இப்போ நம்ம பார்ப்போம், பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம், உள்ளே போகலாம். இதில் நடுவில் சென்டரில் ரெட் கலரில் எழுதியிருக்கேன் பாருங்கள், இதுதான் உபாகம புஸ்தகத்தினுடைய சென்டர் போர்ஷன், அதாவது மைய பகுதி. எப்படி லேவியராகமத்தில் எது மைய பகுதியாக இருந்தது? வெரி குட், 16, 17 இந்த அதிகாரம் தான் லேவியராகமத்தின் மைய பகுதி. அந்த லேவியராகமத்தினுடைய சென்டர் போர்ஷன் அதுதான். அது எபிரேய எழுத்தாளர்களுடைய, குறிப்பாக மோசையில் ஆரம்பித்து எபிரேய எழுத்தாளர்களுடைய, மோசே வந்து எழுதினார், அதை கம்பைல் பண்ண ஆத்தர்ஸனுடைய கையில் தான் இருக்குது. அவங்க பேரெல்லாம் பைபிளில் இல்லை. எழுதினவர் ஒரிஜினல் மெட்டீரியலை என்ன செய்கிறார், எழுதுகிறார். நான் மேக்கிங் ஆஃப் த பைபிளில் சொன்னேன், கேட்பதை எழுதுனாங்க. அந்த எழுதுனதை தொகுக்கிற வேலை இருக்குல்ல, எடிட்டிங் ஒர்க். எடிட்டிங்னா நீக்கிறது கிடையாது, தொகுக்கிறது. எப்படி தொகுத்து வைத்தால் படிக்கிறவர்களுக்கு அது என்னவா இருக்கும், வசதியாக இருக்குன்ற அந்த வேலைகளையும் கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த காலத்தில் நிறைய பேர் செய்திருக்கிறார்கள், எஸ்ராவை போன்றவர்கள். ஆனால் அவர்கள் லேவியராகமத்தை அப்படி தான் தொகுத்துருக்குறாங்க. எப்படி தொகுத்துருக்காங்க? அந்த கயாசம்னு சொன்ன தெரியுமா? கயாசம் A B C D C B A, துவக்கமும் கடைசியும் ஒரே விஷயத்தை பேசும். அதுக்கு அடுத்து இருக்கிறதும் அது கடைசியிலிருந்து மேலே இருக்கிறதும் ஒரே விஷயத்தை பேசும். நடுவில் இதெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணி நடுவில் இருக்க விஷயத்தில் என்ன செய்யும், நம்முடைய கவனத்தை கொண்டு வருன்ற மாதிரி தான் இதுவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஓப்பனிங், க்ளோசிங், மிடில் போர்ஷன். சரிங்களா? ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வேர்ட்ஸு, இங்கே க்ளோசிங் வேர்ட்ஸு. அங்கே வந்து நினைப்பூட்டுறாரு, இங்கே கடைசியாக வந்து கடந்த காலத்தை திரும்பவும் நினைப்பூட்டுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அங்கே வந்து புதிய உடன்படிக்கை குறித்து உண்மையாக இருக்கிற அவர் கூப்பிடுறாரு, இங்கே மோசே வந்து இறந்து போகிறார். ஸோ இது க்ளோசிங், இது ஓப்பனிங்னு வச்சுக்கலாம். சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 5லேருந்து 30 வரைக்கும் இதுதான் வந்து உபாகமத்தினுடைய மைய பகுதி. அதில் இருக்கிறதுலே மைய பகுதி வந்து 12லேருந்து 26. இந்த 12லேருந்து 26 எதை குறித்து சொல்லுதுன்னா, மறுபடியும் இந்த உடன்படிக்கையை நினைப்பூட்டுறாரு. என்ன உடன்படிக்கை? பழைய உடன்படிக்கை நம்ம சொல்கிறோம்ல. இப்போது மோசேயை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு செய்த உடன்படிக்கை, நாங்கள் கர்த்தர் சொல்லுகிறபடியெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, யாத்ராகமம் 24வது அதிகாரத்தில். அந்த உடன்படிக்கை, சரிங்களா? அந்த உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தராக இருந்து மோசே என்ன செய்தார், அந்த உடன்படிக்கை இஸ்ரவேல் ஜனங்களோடு ஏற்படுத்தினார். இப்போது அதே உடன்படிக்கையின் வார்த்தைகளை இங்கே என்ன செய்கிறார்,
மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். இதுதான் மைய பகுதி. உபாகம புஸ்தகம் ஒரு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு 4 புக்ஸினுடைய இல்லை ஃபஸ்ட்டு யாத்ராமம், லேவிராமம், என்னாகமம் என்ற 3 புஸ்தகத்தினுடைய சுருக்கம் தான் என்னது உபாகம புஸ்தகம். அதில் ரொம்ப குறிப்பாக 12லேருந்து 26 வரைக்கும் அவர் உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய நிபந்தனைகள், உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய நிபந்தனை சட்டங்களை வந்து அவர் மெயினாக என்ன செய்கிறாருன்னா பேசுகிறார். அதுக்கப்புறம் 12வது அதிகாரம் அதில் பார்க்கும்போது 12-13 ஆராதனை குறித்து பேசுகிறார். 14லேருந்து 16 வரைக்கும் உணவுகள், பண்டிகைகளை குறித்து பேசுகிறார். இதெல்லாம் லேவியராகமத்தில் இருக்கிற கண்டென்ட்டு. இதெல்லாம் எப்படி பலி செலுத்தணும், எப்படி ஆராதிக்கணும், எப்படி வந்து உணவு வழக்கங்கள் இருக்கணும், எப்படி பண்டிகைகளை கொண்டாடணும், இது எல்லாம் வந்து என்னது ஆல்ரெடி லேவியராகமத்தில் சொன்னது தான். அதை மறுபடியும் இங்கே நினைப்பூட்டுக்கிறார். அதுக்கப்புறம் 17-18 வந்து தலைவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் அவங்க ஒரு பெரிய ராஜ்யமாக போகிறாங்க. அவர்களுக்கு ராஜாக்கள் வர வாய்ப்பு இருக்குது, தலைவர்கள் வர வாய்ப்பு இருக்குது. இவங்க எல்லாரும் எப்படி இருக்கணும் என்பதை குறித்து 17வது அதிகாரம் 18வது அதிகாரத்தில் அதை குறித்து பேசுகிறார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 19லேருந்து 24 வரைக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் காமன் பீப்புளாக இவங்க எல்லாரும் எப்படி வாழணும். இவ்வளோ நாள் இவங்க வாழ்ந்தது வனாந்தரத்தில், ஒரு தேசத்தில் இல்லை. இவங்க தான் தேசம். ஆனால் ஒரு பவுண்டரி, குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே இவங்களுக்குன்னு ஒரு எல்லையை உருவாக்கி, இவங்களுக்குன்னு இராணுவங்களை உருவாக்கி, இவங்களுக்குன்னு தளவாடங்களை உருவாக்கி, இவங்களுக்குன்னு சட்ட புஸ்தகங்களை ஏற்படுத்தி, இவங்களுக்குன்னு அமைப்புகளை ஏற்படுத்தி, இவங்களுக்குன்னு ஸ்டேட்ஸ் மாநிலங்களாக பிரித்து, டிஸ்ட்ரிக்ட்ஸாக பிரித்து, அவர்களுக்குள்ளே ஒரு அதிபதிகளை ஏற்படுத்தி, இப்படி ஒரு கட்டமைப்பை வந்து இன்னும் அவங்க என்ன செய்யலை, முழுவதுமாக உருவாக்கலை. அதை எப்போ உருவாக்க முடியும்னா அந்த தேசத்துக்குள்ளே போயிட்டு அந்த பவுண்டரிஸ் எல்லாத்தையும் ஏற்கனவே என்னாகமத்தில் படித்தபடி, லேவியராகமத்தில் படித்தபடி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லைகளை அவர்கள் ஒவ்வொரு கோத்திரமும் பிரித்து கொண்ட பிறகு தான் இதை என்ன செய்ய முடியும். அதனால் அதை குறித்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்குறாரு. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் இவர்கள் வாழ்க்கைக்கான சட்டங்கள், இதுதான் வந்து உபாகமத்தினுடைய மெயின் கண்டென்ட். சரிங்களா? இதுதான், இதை நோக்கி தான் இந்த ஒட்டுமொத்த உபாகமமும் நகருது. அல்டிமேட்டாக இது எல்லாமே இதுக்காக தான், இது எல்லாமே இதுக்காக தான். அதனால் உபாகமத்தில் வந்து நம்ம மெயினாக உபாகம புஸ்தகத்தில் என்ன இருக்கிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணுன்னா குறிப்பாக 5லேருந்து 30 வரைக்கும் படிக்கணும். ஆனால் ரொம்ப முக்கியமாக 12லேருந்து 26 வரைக்கும் படிக்கணும். எப்படி லேவியராகமத்தில் 16-17 ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி உபாகமத்தில் 12லேருந்து 26 ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னாகமத்தை எத்தனை பகுதியாக பிரிக்கலாம்? 3 வனாந்தரங்கள் என்னென்ன? சீனாய் வனாந்தரம், பாரான் வனாந்தரம், மோவாப் வனாந்தரம். அதுக்கப்புறம் மீதி 2 போர்ஷன்ஸ் என்னென்னது? சீனாயிலிருந்து எங்கே போகிறாங்க தான். அன்னைக்கு கிளாஸ் எடுத்தோம்னா அன்னைக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி நோட்ஸை பாருங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். 3ஆக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு சீனாய் வனாந்தரம், 2வது பாரான் வனாந்தரம், 3வது மோவாப் வனாந்தரம். அப்போ ஈஸியாக சொல்லிடலாமே. சீனாயிலேருந்து பாரானுக்கு போகிற பிரயாணம் ஒரு பகுதி, பாரான்லேருந்து மோவாபுக்கு போகிற பிரயாணம் ஒரு பகுதி. இப்படி நம்ம என்னாகமத்தை பிரிக்கிறோம். அதே மாதிரி உபாகமத்தை நம்ம எப்படி பிரிக்கிறோம்னா ஓப்பனிங், க்ளோசிங், மிடில் போர்ஷன். அந்த மிடில் போர்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 12லேருந்து 26. இந்த 12லேருந்து 26 என்னென்ன இருக்குது? உடன்படிக்கை வார்த்தைகள் இருக்குது. அப்புறம் ராஜாக்கள், தலைவர்களுக்கான சட்டங்கள் இருக்குது. இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகள் என்னென்ன வருது? ஆராதனை, உணவுகள், பண்டிகைகள், தலைவர்கள். அதுக்கப்புறம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் இவர்களுக்கான சட்டங்கள். இதுதானே ஒரு தேசத்துக்கான விஷயம் இதுதானே. அப்போது இதை என்ன சொல்லலாம்னா இதுதான் வந்து இஸ்ரேல், அதாவது இவர்களுடைய கான்ஸ்டிடியூஷன். இதுதான் இவங்களுக்கு என்னது? கான்ஸ்டிடியூஷன். நம்ம இன்னைக்கு குடியரசு தினம் எதுக்காக கொண்டாடுறோம்? இந்தியாவுக்கென்று ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கி இந்தியாவை ஒரு சாவரின் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்காக வேர்ல்டில் வந்து அது அங்கீகரிக்கப்பட்டதுனால 1950வது வருஷம் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி அது செய்யப்பட்டது. எப்படின்னா இந்தியாவுக்கென்று ஒரு கான்ஸ்டிடியூஷன் அமைக்கப்பட்டிருக்குது. நீங்கள் விரும்புகிறீங்களோ விரும்பலையோ நாம் எல்லாரும் அந்த கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸின் படி தான் இந்த இந்திய தேசத்தில் என்ன செய்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த கான்ஸ்டிடியூஷனை பேஸ் பண்ணி தான் சட்டங்கள் இயக்கப்படும். அந்த சட்டங்கள் பேஸ் பண்ணி தான் நம்முடைய வாழ்க்கை முறைகளை இந்த தேசம் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. அப்போ இங்கே இருக்கிற குடியுரிமை பெற்ற நாம் எல்லாரும், இந்திய தேச குடியுரிமை பெற்ற நாம் எல்லாரும் இந்த கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸின் படி தான் நமக்கு எல்லா உரிமைகளும் என்ன செய்கிறது? கிடைக்கிறது. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சஸ், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனு, ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ்ஸு, ஃப்ரீடம் ஆஃப் மேரேஜ், ஃப்ரீடம் ஆஃப் எல்லாம் எதுலேருந்து வருது?
இந்த கான்ஸ்டிடியூஷன்லேருந்து வருது. அதே மாதிரி இங்கே உபாகமத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, உபாகமம் தான் வந்து மெயின். இந்த 12லேருந்து 26 தான் அவங்களுடைய மெயினான கான்ஸ்டிடியூஷன். இதில் அவர்களுடைய ஆராதனை வாழ்க்கை எப்படி இருக்கணும், அவங்க உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கணும், அவங்க ஆசரிக்கும் பண்டிகைகள் எப்படி இருக்கணும், அவங்க தலைவர்கள் எப்படி இருக்கணும், இவங்க எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் அவங்க வாழ்க்கை முறை லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும் முதற்கொண்டு எல்லாம் என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. சரிங்களா? அது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. சரிங்களா? நீங்கள் உபாகமத்தை வாசிக்கும் போது இந்த பகுதியை கான்சென்ட்ரேட் பண்ணி என்ன செய்யணும், வாசிங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பைபிள் ஸ்டடி படிக்கிறவங்களுடைய பைபிள் வந்து கலர் கலராக இருக்கணும். ஒரே கலரில் அண்டர்லைன் பண்ணிங்கன்னா ஒரு 10 வருஷம் கழித்து எதுக்கு அண்டர்லைன் பண்ணிங்கன்னு என்ன செய்யாது, தெரியாது. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், இப்போ 12லேருந்து 16 26 வரைக்கும் நீங்கள் எப்படி பிரிக்கணும் அப்படின்னு சொன்னால், தலைப்பு வாரியாக அதை அண்டர்லைன் பண்ணிடணும். அந்த பகுதிக்குன்னு தனி கலர் என்ன செஞ்சிடணும், வச்சிடணும். அதுக்கு தான் உங்களுக்கு இந்த இலக்கிய அமைப்புன்றதை எதுக்கு சொல்லி கொடுக்குதுன்னா, ஃப்யூச்சரில் நீங்கள் அந்த நோட்ஸ் எடுத்து பார்க்கும்போது உங்கள் பைபிள் அதற்கேற்ற மாதிரி இருக்கணும். நோட்ஸ் இல்லைனா கூட பரவாயில்ல, நீங்கள் அந்த கலரை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கலரில் என்னென்னு ஞாபகம் வரும். ஏன்னா அப்படி ஞாபகம் வரும்போது தான் நீங்கள் நாளைக்கு என்ன செய்ய முடியும்னா போதிக்க முடியும். போதிக்கிறதுக்கு நீங்கள் பைபிள் காலேஜில் போய் டீச் பண்ணாலும் சரி, சபையில் டீச் பண்ணாலும் சரி, இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உங்கள் மனைவிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் டீச் பண்ணாலும் சரி, உங்களுக்கு கண்டென்ட் டக்குன்னு என்ன செய்யணும், ஞாபகம் வரணும். சரிங்களா? இது நான் ஒரு இடத்துல எடுத்தேன், நான் இங்கிலீஷில் இது இருக்குது, பட் இது நான் தமிழில் வந்து எழுதி எடுத்ததுனால, இது அப்படியே ஃபோட்டோ எடுத்து வச்சதுனால இன்றைக்கி உங்களுக்கு காமிக்க முடியுது. இல்லைனா இன்றைக்கி உட்காந்து நான் தனியாக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கணும், இதை எழுதிக்கிட்டு இருக்கணும், அது நேரம் வீணடிக்கும். ஸோ லிட்ரரி டிசைன் இதுதான். சரிங்களா? ஆராதனை, உணவுகள், பண்டிகைகள், தலைவர். ஓகே, இப்போது முதல்ல இருந்து வரலாம். ஃபஸ்ட்டு 4 சாப்டர்ஸ் வந்து ஓப்பனிங் வேர்ட்ஸ். யார்கிட்ட பேசுகிறாரு, யார் அவங்க, புதிய தலைமுறை. சரிங்களா? புதிய தலைமுறைக்கு பேசுகிறார். இந்த புதிய தலைமுறை எல்லாருமே கர்த்தர் செய்த எல்லாத்தையும் பார்த்துருக்க மாட்டாங்க. சிலர் பார்த்துருக்குறாங்க, சிலர் வந்து அனுபவிச்சிருக்கலாம், சிலர் அதை அனுபவிக்காமலும் இருந்திருக்கலாம், குழந்தைகளாக இருக்கிறவர்களும் இருக்கிறான். ஸோ அது புதிய தலைமுறை, அவங்கக்கிட்ட பேசுகிறார். எகிப்திலிருந்து புறப்பட்ட அடுத்த தலைமுறையினிடத்தில் மோசே பேசும் கடைசி வார்த்தைகளின் துவக்கம் 1வது அதிகாரத்திலேருந்து 4வது அதிகாரம் வரைக்கும் நம்ம என்ன செய்கிறோம், அதை பார்க்குறோம். சரிங்களா? இதில் முதல் அதிகாரத்தினுடைய முதல் 5 வசனங்களை நாம் இப்போ வாசிக்கலாம். முதல் 5 வசனங்களை வாசிங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர்னுடைய ஃபர்ஸ்ட் 5 வெர்சஸ். சேயீர் மலை வழியாய் ஓரேபுக்கு 11ஆம் பிரயாண தூரத்தில் உள்ள காதேஸ் பர்னேயாவிலிருந்து சூப்புக்கு எதிராகவும் பாரானுக்கும் தோப்பேலுக்கும் லாபானுக்கும் ஆசுரத்துக்கும் திகாசுக்கும் நடுவாகவும் இருக்கிற யோர்தானுக்கு இக்கரையான வனாந்தரத்தின் சமனான வெளியில் வந்தபோது மோசே இஸ்ரவேலர் எல்லாரையும் நோக்கி சொன்ன வசனங்களாவன. எஸ்போனில் குடியிருந்த எமோரியின் ராஜாவாகிய சீகோனையும், எத்ரோயில் அருகே அஸ்தரோத்தில் குடியிருந்த பாசானின் ராஜாவாகிய ஓக் என்போனையும் மோசே முறியடித்த பின்பு 40ஆம் வருஷம் 11ஆம் மாதம் முதல் தேதியிலே மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லும்படி தனக்கு கர்த்தர் விதித்த யாவையும் அவர்களுக்கு சொன்னான். யோர்தானுக்கு இப்புறத்தில் இருக்கிற மோவாபின் தேசத்தில் மோசே இந்த நியாயப்பிரமாணத்தை விவரித்து காண்பிக்க தொடங்கி. ஓகே, இப்போ அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம லைட்டாக மேப்புக்கு போகலாம். சரிங்களா? சைட் பை சைடு நம்ம மேப்பை கொஞ்சம் நம்ம கொஞ்சம் பார்க்காம வந்துட்டோம், கொஞ்சம் அவசர அவசரமாக கிளாஸ் போனதுனால. பட் இந்த இடத்துல நான் மேப் உங்களுக்கு காமிக்கணும்னு நினைக்கிறேன். உங்கள் பைபிளில் இந்த இஸ்ரவேலுடைய பிரயாண வரைபடங்கள் இருக்கும் பாருங்கள், அதை எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரே நிமிஷம்.
ஓகே ஓகே, உங்களுக்கு ஓரளவுக்கு இங்கே மேப் தெரியுதா? எல்லாம் இங்கிலீஷில் இருக்கும், பட் ஸ்டில் இப்போ நான் உங்கள் பைபிளில் இருக்கிற மேப்புக்கும் இதே நான் ரிலேட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுங்கள், எந்த மேப் எடுத்துக்கலாம்? இது ஆபிரகாம் பிரயாணப்பட்டோம், இஸ்ரவேல் தேச கோத்திர பிதாக்கள், இதை எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த பைபிள் இந்த பழைய மேப் இது, இதை எடுத்து வச்சுக்கலாம். இதை எடுத்துக்கலாங்க. கானான் நாட்டில் இஸ்ரவேல் கூட நிலப்பகுதிகள் இது வச்சிடலாம். இது வந்து ரொம்ப பெரிய மேப், இந்த லோக்கல் ஏரியாவுக்கு வந்துடலாம். இந்த மேப் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மேப் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது நீங்கள் இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா, இதில் மேப்பில் மோவாப் அப்படின்னு எங்கே இருக்குன்னு பாருங்கள். மோவாப் எங்கே இருக்குது பாருங்கள். எல்லா மேப்பில் மோவாப் இருக்குன்னு பாருங்கள். இது அம்மோனியர், மோவாபியர் இங்கே இங்கே. அப்போ இந்த ஏரியா இதுதான் வந்து மோவாப். சரிங்களா? அம்மோன் இருக்காங்களா? அம்மோன் இருக்குங்களா? அம்மோனுக்கு கீழே மோவாப். இது ரூமன் சிமியோன்னு போட்டிருக்கு, அதனால் உங்களுக்கு அந்த மோவாப் அப்படின்றது எழுதலை. இந்த பழைய மேப்பில் மோவாபியர் எழுதியிருக்கும். அடுத்த மேப்பை பாருங்கள். இதோ மோவாப் போட்டிருக்கா? மோவாப் இதுதான். இதுதான் மோவாப் ஏரியா. மோவாபியருடைய ஏரியா இதுதான். சரிங்களா? அதாவது சவக்கடலுக்கு கிழக்கு பக்கம். இது வந்து கிழக்கு, இங்கே போட்டுருக்கு பாருங்கள், நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத்து. மோவாப் அந்த மேப் காமிச்சிருங்களா சிஸ்டர்? மோவாப் இருக்கா? கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஓகே, இப்போது இந்த மேப்பில் மோவாப் எங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு இருங்க. இதில் எங்கே இருக்குது மோவாபு? இதுதான் சவக்கடல். அப்போது இந்த ஏரியா தான் மோவாபியருடைய ஏரியா. சரிங்களா? இதுதான் எங்கே இருக்குது? மோவாபியருடைய ஏரியா. ஆனால் நீங்கள் எண்ணாகமத்திலையும் உபாகமத்திலையும் மோவாபு சமவெளின்னு வாசிக்கிறீங்கல்ல, சமபூமி, சாரி, மோவாபு சமபூமின்னு வாசிக்கிறீங்க. அந்த மோவாப் சமபூமின்னு உடனே நீங்கள் என்ன நினச்சிடக்கூடாதுன்னா, இங்கே பைபிள் மேப்பில் மோவாப்னு இங்கே போட்டிருக்குல்ல, இதுதான் மோவாப் சமபூமின்னு என்ன செஞ்சிடக்கூடாது, நினைத்து கொள்ளக்கூடாது. மோவாப் சமபூமின்றது வேற இடம். அது என்ன இடம்ன்றது தான் இப்போ நம்ம பார்க்கலாம். அது என்னன்னா, இது தெரியுதுங்களா? இந்த பக்கம் மலைகள் தெரியுதுங்களா? இல்லை, இதெல்லாம் மலைகள். உங்களுக்கு அந்த டெரைன் தெரியுதா? மேடு பள்ளமா? இது வந்து மலைகள். இதுவும் என்னது? மலைகள். இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிறது தான் என்னது? இந்த சமபூமி. இந்த சமபூமி, இந்த ஆறு இருக்குல்ல, வளைஞ்சு வளைஞ்சு ஓடுது, இந்த ஆறு தான் யோர்தான் நதி. இப்போ யோர்தான் நதிக்கு கிழக்குனா எந்த பக்கம்? இந்த பக்கம். சரிங்களா? இது கிழக்கு, இது மேற்கு, வடக்கு, தெற்கு. இப்போ மோவாபியரின் சமபூமினா என்னன்னா, மோவாபியர் என்ன பண்ணாங்க அந்த நாட்கள்ல? எந்த நாட்கள்ல? பாலாக்குனுடைய நாட்கள். பாலாக் பீலேயாம் எண்ணாகமத்தில் வாசிச்சோம். சரிங்களா? ஃப்ரெஷ்ஷாக படிச்சுட்டு வந்தோம். பாலாக்கு பீலேயாம் படிச்சுட்டு வந்தோம். பாலாக்குடைய நாட்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இங்கே ஒரு ரோடு தெரியுதா? இது வந்து ரோடு. இந்த மேப் வந்து இன்னைக்குரிய மேப் கிடையாது, அந்த நாட்களுக்குரிய மேப்பு. அந்த நாட்களில் இது ஒரு ஹைவே, இன்றைக்கும் அது ஹைவே தான். சரிங்களா? உங்களுக்கு நான் அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். இங்கேருந்து பாருங்கள், இங்கேருந்து கீழேருந்து அந்த ரோடு தெரியுதா? இந்த கை தெரியும் போது பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு நான் இப்படி வந்துட்டுமா? இருங்க, நான் இந்த மேப்பை இதில் ஓப்பன் பண்ணிட்டேன்னா இன்னும் ஈஸியாக நான் அப்படியே பாயிண்ட் பண்ணி காமிக்க முடியும், ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி வகுப்பு கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் பரவாயில்ல, சில விஷயங்கள் நம்ம கற்றுக்கொள்ளலாம்.
சரி, டைம் ஆகுது. இப்போ பாருங்கள், நான் இப்போ மேப் இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணுறேன். இங்கே ஒரு ரோடு ஒன்று இதுக்கு பேரலெல்லாம் அப்படியே மேலே போகும், தெரியுதுங்களா? இந்த ரோடு போய் இப்படி பிரிஞ்சு இப்படி மேலே போதா? அதே இது இந்த ரபா அப்படின்ற இடத்துல லெஃப்ட்டில் பிரிஞ்சு இது அப்படியே ராமோத் கீழையா ஏதுரே அஸ்தரோத் வழியாக அப்படியே மேலே போகுது. இந்த ரோடு எங்கே போய் கனெக்ட் ஆகுனா, இந்த எல்லா ரோடும் போய் இங்கே கனெக்ட் ஆகிடுது. இந்த கை வைக்கிற இடத்துல இங்கே கனெக்ட் ஆகிடுது, சரிங்களா? தானுக்கு வடக்க மவுண்ட் அமோனா பக்கத்தில் இந்த இடத்துல கனெக்ட் ஆகி இது ஒரே ரோடாக என்ன செய்யுது, மேலே போகுது. இந்த ரோடுனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன நான் சொல்கிறேன். இப்படியே மேலே போகுது. மேலே போய் இது போய் இந்த இடத்துல ரைட் எடுத்துது. இந்த ஏரியா தான் பெத்தோர்னு போட்டிருக்குல்ல, இந்த ஏரியா தான் இன்றைக்கி இருக்கிற சீரியா தேசம். சிரியா இந்த பெத்தோர்ன்ற இடம்தான் இன்றைக்கி வந்து, அதாவது அன்னைக்கும் சரி இன்றைக்கும் சரி, ஆபிரகாம் காலத்தில் ஆரான், காரான், பதானாராம் எல்லாம் இது தான், இந்த ஏரியா தான். இப்போ இது எங்கே போகுது ரைட்டில் அப்படின்னா, மெசொப்பொத்தேமியா போகும், பாபிலோனுக்கு போகும். அப்படியே கீழே இறங்கும் பாருங்கள், ஐப்ராத்து நதி கரையில் அப்படியே போய் இங்கே போயிடும். இங்கே எதுவும் ஏன் மென்ஷன் பண்ணலன்னா, நான் வந்து இப்போது எக்ஸடஸ் மேப் எடுத்திருக்கேன். ஸோ இது இப்படியே இறங்கி வந்து ஊர் பட்டணத்துக்கு வந்துடும், இந்த இடத்துக்கு வந்துடும். இங்கே இருக்கும் ஊர் இங்கே இருக்குது. ஸோ இப்படி இந்த ரோடு வந்து எங்கே போகுது, எகிப்திலேருந்து எங்கே போகுது, இங்கே வருது. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா எகிப்திலேருந்து மீதியான்லேருந்து, இதுதான் மீதியான். இந்த பகுதி சவுதி அரேபியா இருக்குல்ல, இதுதான் மீதியான். இப்போது எகிப்து இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது இந்த சுக்கோத், தெரியுதுங்களா? இங்கேருந்து இப்படியே கிராஸ் பண்ணி இங்கே வந்தீங்கன்னா சவுதி அரேபியாவுக்கு வந்துடலாம். இந்த சவுதி அரேபியாவில் இந்த ஏரியா தான் மீதியான். மீதியான் வந்து அன்றைக்கி பெரிய ஏரியா அந்த மீதியான்லேருந்து இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா சவக்கடலுக்கு கிழக்க ஒரு ரோடும் சவக்கடலுக்கு மேற்க ஒரு ரோடும் இருக்கும். இது ரெண்டும் வந்து எங்கே ஜாயின் ஆகுது அப்படின்னா, இங்கே வந்து ஜாயின் ஆகும். இங்கே வந்து ஜாயின் ஆகி இந்த பக்கம் ட்ராவல் பண்ணுவாங்க. இந்த ரோடுக்கு பேர் கிங்ஸ் ஹைவே. இந்த ரோடுக்கு பேர் ராஜாக்களின் ஹைவேக்கு என்ன சொல்கிறது, நெடுஞ்சாலை. ராஜாக்களின் நெடுஞ்சாலை. ஏன் இது ராஜாக்களின் நெடுஞ்சாலைன்னு சொன்னாங்கன்னா, இந்த ரோடை தான் ஃபுல்லாக வந்து இந்த பக்கம் அதிகமான மக்கள் போக மாட்டாங்க, ஏன்னா டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் ஜாஸ்தி. ஏன்னா அது ஃபுல்லாக மலைகள் பள்ளத்தாக்கு இது மாதிரி இருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அவங்களுக்கு நீளமான ரோடு, சமவெளி, பிரச்சனையே இல்லை. இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு ராஜா இன்னொரு ராஜாவை சந்திக்க போவது, ஒரு ராஜா தன் தூதனை அனுப்பி விடுவது, ராஜா ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்குமான பொருட்கள் கொண்டு போவது, இது எல்லாத்துக்கும் பயன்படுவாங்க. இப்போ என்ன நடக்கும்னா, கடல் இங்கே தான் இருக்குது, மத்திய தரைக்கடல், சரிங்களா? மத்திய தரைக்கடல் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இந்த பக்கம்தான் ரோமாபுரி மற்ற ஐரோப்பிய நாடுகள்லாம் இந்த பக்கம் இருக்குது. இப்போ இங்கே இருக்கிற வாணிபங்கள், இங்கே இருக்கிற பிஸ்னஸ்மென் கடல் வழியாக காசா இங்கே வந்துடுவாங்க. பெலிஸ்தர்களுடைய பட்டணம் இந்த ஏரியாவுக்கு வந்துடுவாங்க. இங்கே வந்துட்டு தரை வழியாக அவர்கள் மெசொப்பொத்தேமியா, ஈராக், அன்னைக்கு இருக்கிற பாபிலோனுக்கு போகணும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணி போகிறது கஷ்டம்ன்றதுனால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பரவாயில்ல இதை கிராஸ் பண்ணி இந்த ஏரியாவுக்கு வந்துடுவாங்க. இங்கே இந்த சமவெளிகளில் தான் கேம்ப் பண்ணி நடக்கக்கூடிய நடைமுறை. இப்போது என்னன்னா, இந்த சமவெளி இருக்குது பார்த்தீங்களா, இந்த சமவெளியை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அன்னைக்கு அவங்க தான் ராஜா. ஏன், இங்கேருந்து வரவங்கிட்டையும் காசு வாங்கலாம், இங்கேருந்து இந்த கடல் வழியாக யூரோப்புக்கு வந்து பொருட்களை அனுப்பணும்னு வரவன்ட்டையும் காசு வாங்கலாம். டோல்கேட். அந்த இடத்துல வந்து அதை யார் கண்ட்ரோல் பண்ணுறானோ அவன் ராஜா. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரும் அந்த இடத்துக்கு அடிச்சுப்பாங்க. அன்னைக்கு அந்த இடம் யார் கண்ட்ரோலில் இருந்ததுன்னா, பாலாக்குடைய கண்ட்ரோலில் இருந்துச்சு. அந்த பாலாக்கு மோவாபினுடைய ராஜா. அதனால் அன்னைக்கு என்னாகம புஸ்தகம் எழுதப்படுகிற நாட்களில் இந்த ஏரியாவுக்கு பேர் தான் மோவாபின் சமவெளி. நிறைய பேர் என்ன பண்ணுவோம், பைபிள் மேப்பை வச்சு படிக்கிறது கிடையாது. ஒருவேளை படிச்சிங்கன்னா கீழே இங்கே மோவாபுன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இங்கே தான் மோவாபின் சமவெளின்னு நினச்சிப்பாங்க. இங்கே சமவெளியே கிடையாது, ஃபுல்லாக மலைகள் நிறைஞ்ச இடம். இப்போ மோவாபின் சமவெளின்றது என்னதுன்னு இப்போ புரிஞ்சிச்சிங்களா உங்களுக்கு?
மோவாபின் சமவெளி இந்த இடம்தான். பக்கம் சரிங்களா. இப்போ என்ன ஆயிடுச்சு, பாலாக்குக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்க தான் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தாங்கன்றதும் இவங்களுக்கு கர்த்தர் எவ்வளோ விஷயங்களை செஞ்சார்ன்றது யாருக்கு தெரியும், பாலாக்கு தெரிய வருது. இப்போ பாலாக்கு என்ன பையன், நம்ம ஏரியாவில் இவன் வந்து உட்காந்துருக்கானே, இப்போ இவன் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிட்டான்னா ஒட்டுமொத்த ஏரியா கண்ட்ரோல் யார் கையில் வரும், அவன் கையில் வந்துருமேன்ற பயத்தில் தான் இவன் இங்கே இருந்து ஆள் அனுப்பிச்சு பாசான் மேலே இருக்குது, பாசான்ல இருந்து பீலையாம வர வச்சு இவங்களை சபிக்க வைக்கிறான். புரிஞ்சுதுங்களா? அது தீர்க்கதரிசின்னு எதனால சொல்லலாம்னா கர்த்தருடைய ஆவியினால ஏவப்பட்டு சில விஷயங்களை சொன்னதுனால தீர்க்கதரிசின்னு சொல்லலாம். ஆனால் புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் அவனை தீர்க்கதரிசின்னு சொல்லவில்லை, அவனை சூனியக்காரர்கள் தான் என்ன செஞ்சிருக்காங்க. அவன் சூனியக்காரன் தான், ஆக்சுவலி அவன் வந்து சார்சரர். அவனை வச்சு சூனியம் வச்சா இது வரைக்கும் எல்லாம் பழிச்சிருக்கு. அதனால் அவன் பவர்ஃபுல் சூனியக்காரனாக இருக்கிறதுனால அவனை கூப்பிட்டு சபிக்க வைக்க முயற்சி செய்கிறான். ஆனால் கர்த்தர் அவனையே பயன்படுத்தி இஸ்ரவேலை ஆசிக்க வச்சார். இப்போ புரிஞ்சுக்கோங்க, இங்க என்ன விஷயம்னா இதை யார் கண்ட்ரோல் பண்றாங்கன்றது முக்கியம். இப்போ திடீர்னு ஒரு கும்பல் ஒரு லட்சக்கணக்கான பேர் வந்து திடீர்னு இவங்க கண்ட்ரோல் பண்ணியிருக்கிற ஏரியாவில் வந்து பாளையம் இறங்கினா எப்படி இருக்கும், அந்த ராஜாவுக்கு ஒரு பயம் வருமா வராதா? அந்த பயம்தான் இப்போ அவனை பீலையாமை கூப்பிட்டு சபிக்க வைக்குது. ஆனால் கர்த்தர் வந்து அங்கே என்ன செய்கிறார், கிரியை செய்கிறாரு. ஆனாலும் பீலையாமை என்ன செய்கிறான், ஒரு தந்திரமான ஆலோசனை சொல்லி மோவாபிய பெண்களை கொடுங்க, இஸ்ரேல் ஜனங்க அட்ராக்ட் ஆகிடுவாங்க, அட்ராக்ட் ஆகி விபச்சாரம் செஞ்சாங்கன்னா கர்த்தரே சபிச்சிருவாருன்னு சொல்லி மோவாபிய பெண்களை விட்டு, மோவாபிய பெண்களும் இஸ்ரேல் ஜனங்களும் கோத்திர பிரபுக்கள், சாதாரண நாட்கள் இல்லை, கோத்திர பிரபுக்கள் இருந்து அவங்களோட விபச்சாரம் பண்ணாங்க. அதுதான் இங்கே பேயோர்னு ஒரு இடம் இருக்கும் பாருங்க, பேயோர். இங்கே ஒரு பாகால் இருந்துச்சு. பாகால்ன்றது பல இடங்கள் இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாகால் பேயோர், என்னது பாகால் பேயோர் என்னாகமத்தில் வாசிங்கன்னா இருக்கும். அந்த பேயோர் அப்படின்னா ஓப்பனிங்னு அர்த்தம். என்னது ஓப்பனிங். பாகால் பேயோருக்கு ஒரு விசேஷத்தன்மை இருந்தது. அது என்ன விசேஷத்தன்மைன்னா, அந்த பாகால், குறிப்பிட்ட பாகால், அதை எப்படி கும்பிடுவாங்கன்னா விபச்சாரம் செய்வாங்க, செஞ்சுட்டு உள்ளே போய் அந்த கோயிலில் அந்த சிலைக்கு முன்னாடி கக்கா போவாங்க, டாய்லெட் போவாங்க, கழிவை வந்து கழிக்கிறாங்களாம், கழிச்சிட்டு வந்துடுவாங்க. அதுக்கு தான், அதனால தான் அந்த பாகாலுக்கு பேர் பாகால் பேயோர். இது ஒரு எதுவாக இருந்தது, சம்பவமாக இருந்தது. அவன் உபசாரம் பண்ணிவிடுவான், போயிட்டு அங்கே டாய்லெட் போயிட்டு, இப்படிப்பட்ட ஒரு கேவலமான கலாச்சாரம் இருந்த இடம் அது. அந்த இடத்துல தான் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்கிறாங்க. அந்த அந்த சடங்குக்கு இவங்களும் என்ன செய்கிறாங்க, வழிம போகிறாங்க. அதனால தான் கர்த்தர் அங்கே வந்து என்ன செய்கிறாருன்னா, பிணைகாசை பார்த்தீங்கன்னா அவன் ஈட்டி எடுத்துகிட்டு வந்து அந்த கஸ்பி அவனுடைய அந்த விபச்சாரம் பண்ணக்கூடிய அந்த இவங்களோட சேர்த்து அவன் கொலை செய்வதையும் அங்கே கர்த்தருடைய வாதை நின்னதையும் நம்ம என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். அதெல்லாம் என்னாமத்தில் வாசிக்கிறோம். இப்போ கான்செப்ட் என்னென்னா, இங்கே தான் இப்போ இஸ்ரேல் ஜனங்க இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இன்னும் கொஞ்சம் நான் இந்த மேப்பை வந்து பெருசு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், இங்கே இன்னொரு மலையை குறித்து நீங்கள் பார்ப்பீங்க. அது என்னது, நேபோ மலை. பார்த்தீங்களா, இங்கே தான் மோசே வந்து என்ன செய்கிறார், நேபோ மலையில் தான் மோசே கடைசியாக உயிர் விடுறார். அது எங்கே இருக்குது, யோர்தானுக்கு கிழக்கே மோவாப் சமவெளிக்கு பக்கத்துலேயே இருக்குது. இப்போ உங்களுக்கு அந்த இந்த கான்டெக்ஸ்ட் புரியும். அப்போ உபாகம புஸ்தகம் எங்கேருந்து சொல்லப்படுகிறதுனா இந்த ஏரியாவில் தான், இங்கே தான் இப்போ இஸ்ரேல் ஜனங்க இருக்காங்க. இன்னும் செய்யல, வரல, இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க. இதை கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்துட்டா பாருங்க, கிராஸ் பண்ணிட்டா தெரியும், கிராஸ் பண்ண எப்படியும் அப்படியே போகும். சரிங்களா? இப்போ கிழக்கு இவங்க மேற்கு பக்கம் யோசுவா காலத்தில் தான் போகிறாங்க. இப்போ மோசேயினுடைய உபாக புஸ்தகம் நடக்கிற ஏரியா வந்து இதுதான். இந்த யோசுவா புஸ்தகத்துலாம் கிராஸ் பண்ணுறாங்க, மோசேயின் மரணத்துக்கு பிறகு தான் கிராஸ் பண்ணுறாங்க. புரிஞ்சிச்சிங்களா? இதுதான் வந்து அப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் சூழ்நிலை. இதனால தான் எரிகோவில் பயம் வந்துருச்சு. ராகாப் சொல்கிறாங்களே, எல்லாரும் பயந்து இருக்கிறாங்க. ஏன், இங்கே ஒரு பெரிய கூட்டம் வந்து இங்கே உட்காந்துருக்குது. ஆல்ரெடி பாசானுடைய ராஜாவை சாவடிச்சிட்டாங்க, ஓகை முறியடிச்சிட்டாங்க.
எமோரியனுடைய ராஜாவாகிய சீகோனே என்ன செஞ்சிட்டாங்க, முறியடிச்சிட்டாங்க. ரெண்டும் பெரிய 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 ஆட்கள். அந்த ஏரியாவை கண்ட்ரோலில் வச்சிருந்த 2 பேரையும் முறியடிச்சிட்டாங்க. ஆல்ரெடி அந்த லேண்ட் யார் கையில் இருக்குது? இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் கண்ட்ரோல் கையில் ஆல்ரெடி வந்தாச்சு. ஆனால் இன்னும் அவங்க போய் குடியேறலை, ஆனால் கண்ட்ரோலில் இருக்காங்க. அந்த கூட்டம் இப்போ எங்கே வந்து இருக்குது? இங்கே வந்து இருக்குது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஏரியாவில் இருக்க எல்லாருக்கும் என்ன உண்டாகும்? பயம் உண்டாகும். ஏன்னா கர்த்தர் அற்புதமாக இவங்களை வழிநடத்திட்டு கொண்டு வரார். இதுதான் அன்னைக்கு இருந்த அரசியல் சூழ்நிலை. இந்த அரசியல் சூழ்நிலைக்கு நடுவில் தான் இங்கே மோசே என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் ஜனங்களோடு என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பேசி கொண்டிருக்கிறார். சரிங்களா? அப்போ பைபிள் நீங்கள் என்ன எதுக்கு இப்போ நான் இந்த மேப்பை ஓப்பன் பண்ணி இவ்வளோ விஷயம் எடுத்தேன்னா, இதுக்கப்புறம் உங்களுக்கு வீட்டு பாடம் இருக்குது. அது நீங்கள் நான் நிறைய உங்களுக்கு செக்கப்லாம் பண்ணல, நமக்கு இருக்கிறது 1 மாதம் டைம்ன்றதுனால செக் பண்ணல. நீங்கள் தயவுசெய்து செய்யணும். என்ன பண்ணணும்னா, நீங்கள் இதுக்கப்புறம் வந்து பிரயாணத்தை பற்றி சொல்லுவார். எங்கேருந்து எப்படி வந்தோம், எங்கேருந்து எப்படி வந்தோம், இங்கேருந்து அங்கே போனோம், அங்கேருந்து இங்கே வந்தோம்லாம் நிறைய சொல்லுவார் மோசே. அதை எல்லாத்தையும் படிக்கும்போது எங்கேருந்து எப்படி வந்தாங்கன்றதை நீங்கள் என்ன செய்யணும்? மேப்பில் பார்த்து என்ன செய்யணும்? தெரிந்து கொள்ளணும். அப்போது உங்களுக்கு அந்த இன்னும் அந்த சம்பவம் வந்து லைவாக நடக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த ஏரியாவில் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். பைபிளையே உங்களால் அனுபவிக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தையை வந்து ஜீவன் உள்ளதாக என்ன செய்ய முடியும்? அனுபவிக்கும். இப்போவே நம்ம இதை சொல்லும் போதே உங்களுக்கு வந்து அந்த ஒரு பிக்சரைசேஷன் கிடைக்குது. நம்ம எங்கே இருக்கிறோன்றது தெரியுது. அந்த அரசியல் சூழ்நிலை உங்களுக்கு புரியுது. அவங்களுடைய பயங்கள் புரியுது. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மேப் தான். சரிங்களா? அதனால தான் பைபிளில் கூடவே மேப்பையும் என்ன செஞ்சுருக்கிறாங்க? கொடுத்துருக்குறாங்க. அதனால் நீங்கள் அதையும் என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். பைபிளில் நம்ம பயன்படுத்தாத பக்கங்கள்னு பார்த்தா அந்த மேப்பு தான். சரிங்களா? ஆமாம். ஸோ அதனால் அதை நம்ம படிக்கணும். சரி, ஓகே. இப்போ நம்ம லெட்ஸ் கம் பேக் டு அவர் இது ஸ்லைடு. சரியா? இப்போது முதல் 5 வசனங்களை வாசிங்க. அதில் என்ன பண்ணுறாரு? அவர் நினைப்பூட்ட துவங்குகிறார். அவர் என்ன எதை நினைப்பூட்ட துவங்குறார்? கர்த்தருடைய வார்த்தைகளை நினைப்பூட்ட துவங்குகிறார். பாருங்கள் என்ன எப்படி ஆரம்பிக்கிறாரு பாருங்க. இப்போ 6லேருந்து 33வது அதிகாரம் 1வது அதிகாரம் 6லேருந்து 3வது அதிகாரம் 29 வரைக்கும் வனாந்தர பயண அனுபவத்தை எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். சரிங்களா? அவங்க வந்து அந்த யார் மோசேனுடைய மாமனாரனுடைய அட்வைஸை கேட்டு அவங்க வந்து அந்த தலைவர்களை ஏற்படுத்தினது, அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்குள்ளே போகிறதுக்கு மறுக்கிறது, அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சது? அந்த கலகம் பண்ணது, அப்புறம் வனாந்தரத்தில் இந்த 40 வருஷம் அவங்க எப்படியெல்லாம் சுற்றிக்கிட்டு இருந்தாங்கன்றது 2வது அதிகாரத்தில் பேசுகிறாரு. அப்புறம் 2வது அதிகாரம் 26வது வசனத்துலேருந்து சீகோனை எப்படி முறியடித்தாங்க, அப்புறம் ஓகு பாசானின் ராஜாவாகிய ஓகு எப்படி முறியடித்தாங்கன்றதெல்லாம் 3 அதிகாரங்கள் முடியும் வரைக்கும் வெறும் எதை பற்றி மட்டும் தான் பேசுகிறாரு? அனுபவம். இப்போ என்னதுன்னா ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட்னு சொல்லுவாங்கல்ல, நாஸ்டாலஜியா. இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு நாஸ்டாலஜியாவோ இல்லையோ, யாருக்கு நாஸ்டாலஜியா? இது மோசேக்கு நாஸ்டாலஜியா. நாஸ்டாலஜியானா என்னன்னா, கடந்த கால அனுபவத்தை நினைத்து அதை அந்த மொமெண்ட்ஸை வந்து செரிஷ் பண்ணுறது, அந்த மொமெண்ட்டை ஃபீல் பண்ணுறது. நல்ல விதமாகவும் ஃபீல் பண்ணலாம், கெட்ட விதமாக. இது நல்ல விதமாக மோசே வந்து கடந்த காலத்தில் கர்த்தர் கொண்டு வந்த அனுபவங்களை எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். 3 அதிகாரம் பெரிய ஸ்பீச் வாசிச்சிங்கன்னா அப்படியே அழகாக. ஏற்கனவே நம்ம அது என்ன யாத்ராமத்தில் படித்தது, லேவியராமத்தில் படித்தது, என்னாம படித்ததுலாம் நமக்கு அப்படியே மைண்டில் வரும். இதெல்லாம் சுருக்கமாக மோசே வந்து அழகாக அவங்களுக்கு நினைவு வர்றார். கர்த்தர் எவ்வளோ நல்லவர், எப்படியெல்லாம் நம்ம வழிநடத்தி வந்தார், எங்க இடத்துல என்ன பேசினார், இங்கே உங்கள் பிதாக்கள் இப்படி செஞ்சாங்க, அந்த இடத்துல கர்த்தர் அவர்களை அழிச்சார், மறுபடியும் கிருபை உள்ளவராக இருந்தார், எப்படி அவர்களை கொண்டு வந்தார், எப்படி இந்த ராஜாவை நீங்கள் முறியடிச்சாங்க, எப்படி இந்த ராஜாவை முறியடிச்சிங்க, எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். இது முதல் 3 அதிகாரங்களில் முடிஞ்சது. இப்போது 4வது அதிகாரத்தில் என்ன பண்ணுறாருன்னா, உடன்படிக்கைக்கு உண்மையாக நீங்களாவது இருங்க. உங்கள் தகப்பன்மார்கள் தான் என்ன செய்யலை? உடன்படிக்கைக்கு உண்மையாக இல்லை. 4வது அதிகாரம் 1லேருந்து 43, அதாவது ஃபுல் 4th சாப்டர் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். 4வது அதிகாரம் எடுங்க. 4வது அதிகாரம் எடுத்து ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் வசனம் வாசிங்க. நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கும் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்திரத்துக் கொள்ளும்படிக்கும் நீங்கள் கைக்கொள்வதற்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். அவர் ஆரம்பிக்கிறதே இப்போ எப்படி ஆரம்பிக்கிறாரு? நீங்கள் பிழைச்சிருக்கணும், நீங்கள் உயிரோடு இருக்கணும். உங்கள் பிதா அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் பிழைத்திருக்கணும்னா என்ன அர்த்தம்? செத்துறாதீங்க. நீங்களாவது கர்த்தர் சொல்கிறபடி என்ன செய்யுங்க. உங்கள் பிதாக்கள் தான் இந்த மாதிரி என்ன செய்யலை, கேட்காம போனாங்க. இதெல்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டார். இப்போது இவர்களை உடன்படிக்கைக்கு உண்மையாக இருக்கும்படி என்ன செய்கிறார்? அழைக்கிறார். உடன்படிக்கைக்கு நீங்களாவது என்ன செய்யணும்?
உண்மையாக இருக்கணும்னு சொல்லி அழைக்கிறார். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதை வாசிச்சிங்க அப்படின்னு சொன்னால் 15வது வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா விக்கிரக ஆராதனைக்கு டோட்டலாக விலகிருங்கன்னு சொல்லி பேசுகிறாரு. 32வது வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் மட்டுமே உங்களுக்கு தெய்வம், வேறு யாரையும் நீங்கள் என்ன செஞ்சது கனவுல கூட நினச்சி பார்க்கக்கூடாது. 41லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் என்ன செய்கிறாரு. 41லேருந்து அடைக்கல பட்டணங்களை குறித்து பேசுகிறாரு. 44லேருந்து 49 வரைக்கும், அதாவது அந்த அதிகாரத்தினுடைய முடிவு வரைக்கும் இன்ட்ரடக்ஷன் டு த லா, நியாயப்பிரமாணத்துக்கு திரும்ப ஒரு முன்னுரையை தரார். நியாயப்பிரமாணத்துக்கு மறுபடியும் ஒரு முன்னுரை தரார். அதை வாசிக்கலாமே. 44லேருந்து 49 வாசிங்க. இல்லை ஃபஸ்ட்டு நான் இதை எழுதிடுறீங்களா? ஏன்னா இதெல்லாம் நான் எழுதலை, நீங்கள் எழுதிக்கோங்க. 4வது அதிகாரம் முதல் 14 வசனம். 4வது அதிகாரத்தில் 4:1-14. இந்தாங்க பிரதர், நீங்கள் ஏதாவது இன்றைக்கி நோட்ஸ் எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க. நாலாவது அதிகாரம் முதல் 14 வேர்சஸில் வந்து கமாண்ட்ஸ் டு ஒபே, கீழ்ப்படிய வேண்டும், கீழ்ப்படிவதற்கான அழைப்பு. கீழ்ப்படிவதற்கான அழைப்பு சரிங்களா? அப்புறம் 4வது அதிகாரம் 15லேருந்து 31 வரைக்கும். 4வது அதிகாரம் 15லேருந்து 31 வரைக்கும் விக்கிரகத்துக்கு விலக விலகுதலை குறித்து பேசுகிறார். அதுக்கப்புறம் 4வது அதிகாரம் 32லேருந்து சரிப்பா 4வது அதிகாரம் 32லேருந்து 40வது வசனம் வரைக்கும் கர்த்தர் ஒருவரே தேவன். இது சொல்கிறார். அதுக்கப்புறம் 4வது அதிகாரம் 44லேருந்து கடைசி வரைக்கும், அதாவது 49 வரைக்கும், 46 44 44லேருந்து 49 வரைக்கும் நியாயப்பிரமாணத்துக்கான அறிமுகம். இல்லைன்னா முன்னுரை, இன்ட்ரடக்ஷன். ஏன்னா புதிய தலைமுறையில் மறுபடியும் அவங்களுக்கு நியாயப்பிரமாணத்துக்குரிய ஒரு சின்ன முன்னுரையை அவங்களுக்கு என்ன செய்கிறார், கொடுக்குறார். சரிங்களா? எழுதிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் அந்த 44லேருந்து 49 வரைக்கும் வாசிங்க. இதுவே மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு வைத்த பிரமாணம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு யோர்தானுக்கு இப்புறத்தில் எஸ்போனில் குடியிருந்த எமோரியன் ராஜாவாகிய சீகோனுடைய தேசத்திலே 4வது அதிகாரம் தான் நீங்கள் 44லேருந்து 49 வரைக்கும். நீங்கள் என்ன கன்ஃபியூஷன் பாருங்கள், என்ன அதிகாரம் பாருங்கள் நீங்கள் வச்சுருக்கீங்க. 4ஆம் அதிகாரம் 44லேருந்து வாசிங்க. 45. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு யோர்தானுக்கு இப்புறத்தில் எஸ்போனில் குடியிருந்த எமோரியரின் ராஜாவாகிய சீகோனுடைய தேசத்தில் உள்ள பெயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அவர்களுக்கு மோசே சொன்ன சாட்சிகளும் கட்டளைகளும் நியாயங்களும் விளைகிறேன். மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு அந்த ராஜாவை முறியடித்து யோர்தானுக்கு இப்புறத்தில் சூரியோதய திசையில் அர்னோன் ஆற்றங்கரையில் உள்ள ஆரோவர் தொடங்கி எர்மோன் என்னும் சீயோன் மலை வரைக்கும் உள்ள தேசமும், யோர்தானுக்கு இப்புறத்தில் சூரியோதய திசையில் அஸ்கோத் பிஸ்காவுக்கும் தாழ்ந்த சமனான வெளியை சேர்ந்த கடல் மட்டுமுள்ள சமனான வெளியழைக்குமாகிய எமோரியருடைய 2 ராஜாக்களின் தேசங்களான சீகோனுடைய தேசத்தையும்
பாசானின் ராஜாவாகிய ஓகி தேசத்தையும் கட்டி கொண்டார்கள். இப்போ என்னன்னா இந்த இடம் தான், இந்த இடத்துல தான் இப்போ யார் ஆல்ரெடி பிடிச்சிக்கிட்டா, இஸ்ரேல் ஜனங்கள் பிடித்து கொண்டார்கள். இப்போ அந்த மேப்புக்குள்ளே நம்ம திரும்ப போனோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த மேப்புக்கு போகலாமா? ஆமாம், அறிமுகம். அறிமுகம்னா என்னன்னா, இங்கே அவர் சொல்கிறாரு பாருங்க, திஸ் இஸ் த லா தட் மோசஸ் செட் பிஃபோர் த பீப்புள் ஆஃப் இஸ்ரேல், தீஸ் ஆர் த டெஸ்டிமனிஸ் அண்ட் ஸ்டாட்யூட்ஸ் அண்ட் த ரூல்ஸ் விச் மோசஸ் கமாண்டட் டு த பீப்புள் ஆஃப் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி அறிமுகம் ஆரம்பிக்குது. எங்கே இருந்து ஆரம்பிக்குது, யாருக்கு ஆரம்பிக்குதுன்றது கீழே இருக்குது சொல்லியிருக்கு. நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கான அறிமுகம் இங்கே இருக்குதுன்ற மாதிரி தேட ஆரம்பிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, இப்போ அந்த இதை வாசிங்க, எமோரியன் ராஜாவாகிய சீகோன், அந்த அந்த பகுதியை வாசிங்க. எமோரியருடைய 2 ராஜாக்களின் தேசங்களான சீகோனுடைய தேசத்தையும் பாசானின் ராஜாவாகிய ஓகின் தேசத்தையும் கட்டி கொண்டார்கள். சரி. 5ஆம் அதிகாரம். இல்லை, அதுக்கு மேலே வாசிங்களே, இந்த நதி தொடங்கி யோர்தானுக்கு இப்புறத்தில். இங்கே பாருங்க, சூரிய தேசம்னா கிழக்கு பக்கம், யோர்தான் இதுதான். சரிங்களா? யோர்தான் எது? இதுதான் சூரிய திசை. யோர்தானுக்கு இப்புறத்தில் உங்களுக்கு ஈஸியாக கிழக்கு பகுதி. கடல் இது. சரிங்களா? ஓகே. இப்போ யோர்தானுக்கு இப்புறத்துல இதுதான் பகுதி. சூரிய திசையில் அப்போ இங்க வந்து அஸ்தோத் மிஸ்கால் எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க, அஸ்தோத் எங்க இருக்கு? அஸ்தோத் அஸ்தோத் இங்க இருக்கா? அதுக்கப்புறம் எங்க இருக்கு? அதான் இருங்க, அவர் சொல்றது மிஸ்கால் பாருங்க. மிஸ்கால் இது இருக்கு பார்த்தீங்களா? மிஸ்கால் இங்க இருக்கா? மிஸ்கால். இப்போ நீங்க இதை எப்படி புரிஞ்சு வாசிக்கணும்னா, கடல் பக்கத்துல அஸ்தோதுக்கும் மிஸ்காலுக்கும் இந்த டைரக்ஷன் இருக்குல்ல, இந்த பகுதி இருக்குங்களே, அஸ்தோத்துக்கு மிஸ்கால் இந்த கேப் இருக்குல்ல, இதுக்கு அப்படியே ஈக்குவலா இந்த பக்கம் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ரெஃபரன்ஸ்க்காக அதை சொல்றாரு. கடல் பக்கத்துல அஸ்தோத்துல இருந்து மிஸ்கால் வரைக்கும், அதாவது நம்மள மாதிரி ஆளுங்க பைபிளை படிக்கும்போது எக்ஸாக்டா நமக்கு பாயிண்ட் தெரியணுன்றதுக்காக ரெஃபரன்ஸ் பாயிண்ட் சொல்றாரு. அஸ்தோத்து மிஸ்காலுக்கு நடுவுல இருக்கிற இந்த பக்கம் இருக்கிற தேசம் கிடையாது, சூரியோதயம் சைட்ல யோர்தானுக்கு இப்புறத்துல இருக்கிற தேசம்னு சொல்றாரு. புரிஞ்சுதுங்களா? அப்ப நம்ம என்ன நினைச்சிடக்கூடாது, ஏன்னா இவங்க இன்னும் இந்த பக்கம் வரவே இல்லையே, எப்ப இதை போய் பிடிச்சாங்கன்னு நினைச்சிடக்கூடாது. இப்போ இந்த பக்கம் எமோரியரின் தேசமும் பாசான் தேசமும் இருக்கிறது. இதைத்தான் அவர் வந்து இங்க என்ன செய்யறாருன்னா எக்ஸ்பிளைன் பண்றாரு. ரெஃபரன்ஸ். இப்போ இப்போ நீங்க திரும்ப அந்த வசனம் வாசிங்க. அஸ்தோத் மிஸ்காவுக்கும் தாழ்ந்த சமனான வெளியே சேர்ந்த, இதுதான் தாழ்ந்த சமனான வெளியே சேர்ந்த கடல் மட்டுமுள்ள அதனுடைய ரெஃபரன்ஸ் அந்த பக்கம். அதான் சூரிய திசையை யோர்தானுக்கு இப்புறம்ன்றது தான் நமக்கு மெயின். ஆனா ரெஃபரன்ஸ் எவ்வளவு தூரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் கொடுக்குற ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இது. அவங்களுக்கு மேப்ன்றதை விட ரெஃபரன்ஸ் பாயிண்ட், அதாவது அவங்களுக்கு அஸ்தோத்னா தெரியும், மிஸ்கால்னா அவங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. நமக்கு இன்னைக்கு மேப் வச்சு படிக்கிறோம், அன்னைக்கு மோசை கையில மேப் எப்படிப்பட்ட மேப் இருந்தோ நமக்கு தெரியாது. பட் அன்றைக்கே அவர்கள் மேப்லாம் வச்சிருந்துருக்காங்க, வரைபடங்கள்லாம் வைத்திருந்துருக்காங்க. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்டர்நேஷனலா எல்லாருக்கும் தெரிகிற மாதிரியான சில பகுதிகள் இது கடல் மட்டத்தில் இருக்குது. இந்த காஸ்கா, அஸ்கலோன், அஸ்தோத்து, யோப்பா, இந்த பட்டணங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் அன்னைக்கு வந்து இந்த தோரு, ஏஃபேரு, ராக்கோனா, ஆப்பேக்கு,
இதெல்லாம் நீங்கள் வந்து எதில் வாசிப்பீங்க? எக்ரோன் இந்த பகுதிகளெலாம் நீங்கள் வந்து பெலிஸ்தீனர்களின் பட்டங்களில் வாசிப்பீங்க ஃபியூச்சரில். அங்கே வாசிக்கும் போது இந்த அஸ்தோத்து அஸ்கலோன் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பகுதி. இன்டர்நேஷ்னல் கார்கோ வந்து இங்கே தான் இறங்கும். அப்போது எல்லாருக்கும் அஸ்தோத்துனா தெரியும். அதே மாதிரி இதுக்கு பக்கம் மிஸ்கால்ன்றது ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் மலைகள், இதுக்கு இந்த பக்கம் சமனான வெளிகள், தாழ்ந்த சமபூமி. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே மலைகள் இல்லை, தெரியுதா? இங்கேருந்து மலை ஏறி மலை இறங்கி இங்கே சமவெளி வரும். இங்கே கொஞ்சம் சமவெளி இருக்கு. சரி, இப்போ நம்ம ஃபோக்கஸ் வந்து இந்த பக்கம், இந்த 2 பாயிண்ட்டுக்கு நேரம் அந்த பக்கம். அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க, அஸ்தோத் மிஸ்கல் சமவெளி. அடுத்து இதில் பாசா இதுவும் ஒன்று சொல்றாரு பாருங்க, அதையும் நீங்கள் வாசிங்க. அதோட அதுக்கப்புறம் வாசிங்க 48. 48 தமிழ் அப்படி வருதா? சரி, அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, 46லேருந்து வாசிங்க. இல்லை நீங்கள் 44லேருந்தே வாசிங்க. ஏன்னா இங்கிலீஷில் தமிழ் அந்த சென்டென்ஸ் பேட்டர்னில் வசனம் மேலே கீழே வருது. 44லேருந்து வாசிங்க. இதுவே மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு விதித்த பிரமாணம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு யோர்தானுக்கு இப்புறத்தில் எஸ்போனில் குடியிருந்த எமோரியன் ராஜாவாகிய ரைட். இங்க எஸ்போன் எங்க இருக்கு பாருங்க, யோர்தானுக்கு இப்புறத்தில். யோர்தானுக்கு இப்புறத்தில் எஸ்போனில் குடியிருந்த எமோரியன் ராஜாவாகிய சீகோனுடைய தேசத்தில். இதோ பாருங்க எஸ்போன் தெரியுதா? நம்ம மேப்பை இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். எஸ்போன் யோர்தானுக்கு இப்புறத்தில். இந்த இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை அழிச்சிடுறேன். யோர்தானுக்கு இப்புறத்தில் எஸ்போன். எஸ்போனில் யார் குடியிருக்கிறா? எமோரியன், எமோரைட்ஸ். அமோரைட்ஸ் இங்கிலீஷில் வந்து அமோரைட்ஸ். அமோரைட்ஸுடைய ராஜா சீஹோன். இவனுடைய தேசம் வந்து இந்த ஏரியாவில் இருக்குது. அதுக்கடுத்து இந்த புரிஞ்சுங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப எங்க இருக்கிறாங்க, இப்ப உங்களுக்கு அந்த மோவாபின் சமவெளிகள்னா என்ன ஏரியா ரொம்ப தெளிவா வந்து பைபிள் வந்து அழகா சொல்லுது. நீங்க மேப் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா தெளிவா புரியும். எஸ்போனுக்கு எதிரே பெத்பேயோர், பெத்பேயோருக்கு எதிரே என்ன இருக்குது? எதிரான பள்ளத்தாக்கு. இங்கதான் இஸ்ரேல் ஜனங்க இப்ப இருக்கிறாங்க. இங்க வச்சுதான் மோசே பேசுறார். சரிங்களா? இப்ப அப்படியே கண்டினியூஸா வாசிங்க. இப்ப வாசிங்க. எந்த ராஜா? எமோரியன் ராஜாவை முறியடித்து யோர்தானுக்கு இப்புறத்தில் சூரியோதய திசையில் அர்னோன் எங்க இருக்குது பாருங்க. அர்னோன் ஆற்றங்கரை எங்க இருக்குது பாருங்க. அர்னோன் ஆற்றங்கரை. ஆரோவேர் எங்க இருக்கு பாருங்க. ஏதோ அங்க ஒரு ஆறு ஓடும் பாருங்க. ஆரோவேர் தெரியுதா? ஆரோவேர் தெரியுதா? இதுதான் அர்னோன் ஆறு. ரொம்ப தெளிவா சொல்லு. அர்னோன் ஆற்றங்கரையில் உள்ள ஆரோவேர் தொடங்கி பா எவ்வளவு தூரம்ன்றது இப்ப பாருங்க. இப்போ நான் இப்ப பெருசு சின்ன பண்ணேன். எர்மோன் எங்க இருக்குது பாருங்க, எவ்வளவு தூரம் மேல இருக்கும் பாருங்க. ஆரோவேர் இங்க இருக்கு. சரிங்களா? எர்மோன் எங்க இருக்கு பாருங்க. எங்க? இங்க இருக்கு எர்மோன். இதுதான் பாசான் தேசம். சரிங்களா? இதுதான் பாசான் தேசம். இதுதான் ஓகு. யார் கண்ட்ரோல்ல? அதாவது கீழே ஒரு ராஜாவை பிடிச்சாச்சு, மேல ஒரு ராஜாவை பிடிச்சாச்சு. ஒட்டு மொத்தமா யார் கையில இருக்கு இப்போ? மோசே இஸ்ரவேல் ஜனங்க கையில இருக்குது இப்போ. சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி இவங்களுக்கு இவ்வளோ பெரிய இடத்த கர்த்தர் கொடுத்துட்டார் கையில். இப்போ பாருங்க, கர்த்தர் வந்து இஸ்ரவேல் ஜனங்கிட்ட, அதை நான் சொல்கிறேன், உபாகமம் ஏன் முக்கியமான புக்குனா இவங்களுக்கு வந்து இப்போ அடையாளமும் கையில் இருக்கு. கர்த்தர் நல்லவர்ன்றதுக்கு அடையாளமும் என்ன இருக்கு? கையில் இருக்கு. சரிங்களா? கர்த்தர் நல்லவர்ன்றதுக்கு அடையாளம் கையில் இருக்கு. ஏன்?
எகிப்திலேருந்து புறப்பட்டு வந்து இங்கே ஆல்ரெடி எமோரியரை முறியடிச்சாச்சு, பாசான் தேசத்தையும் முறியடிச்சு யோர்தானுக்கு கிழக்கு பக்கத்தில் இருக்கிற ஃபுல் ஏரியா எர்மோன் மலையில் ஆரம்பித்து கீழே ஆரோயர் வரைக்கும் யார் கையில் இருக்கு? இவங்க இஸ்ரவேல் ஜனங்க கையில் இருக்கு. அப்போது யோர்தானுக்கு இப்போ அவங்க அந்த பக்கம் போய் பிடிக்கணும், அவ்வளோதான். யோர்தானுக்கு கிழக்கே இருக்கிற இடம் ஃபுல்லாக இஸ்ரவேல் ஜனங்கள் கையில் ஆல்ரெடி வந்தாச்சு. இருக்கு, இன்னும் இருக்கு. புரிஞ்சுதுங்களா? இப்போ இவ்வளவு பெரிய தேசத்தை ஆல்ரெடி கர்த்தர், அதுவும் இந்த ஏரியா நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், அது கிங்ஸ் ஹைவே கண்ட்ரோல் யார் கண்ட்ரோல் இருக்கு இப்போ? இல்ல, இப்போ யார் கையில இருக்கு? இப்போ அது ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்கல்ல, அவங்களையும் ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க. இப்போ யார் கையில இருக்கு? இஸ்ரேல் கையில தான். இப்போ ராஜாவின் நெடுஞ்சாலை பகுதியே இப்போ யார் கையில இருக்கு? இஸ்ரவேலர் கையில இருக்கு. இப்போ இந்த இடத்துல இப்போதைக்கு இஸ்ரவேல் தான் ராஜா. ஆனா இவங்களுக்குன்னு ஒரு தேசம்னு இல்லை, இவங்களுக்கு இன்னும் பட்டணங்கள் இல்லை, இவங்களுக்கு இன்னும் ஒரு நாடுன்ற அமைப்புக்குள்ள வரல. ஆனாலும் இவங்க கையில தேசம் என்ன செய்யுது? பாதி தேசம் இருக்கு, கேப்சர் இருக்கு. கர்த்தர் கொடுத்தது. கர்த்தர் வந்து அந்த ஜாதிகளை துரத்தி நான் உங்களுக்கு தருவேன்னு சொன்ன மாதிரி துரத்தி கையில் என்ன செஞ்சிருக்காரு? கொடுத்துருக்கிறார். இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஆல்ரெடி இருக்கு. இப்போ இந்த புதிய தலைமுறையினால் எளிதாக கர்த்தரை நம்புவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆபிரகாமை கூப்பிடும் போது ஒண்ணுமே இல்லாம கூப்பிட்டாரு பாருங்க, அந்த மாதிரிலாம் இவங்க இல்லை. இப்போ நம்மள மாதிரிலாம் நமக்கெல்லாம் எல்லாமே கொடுத்துட்டாரு, பைபிளை கொடுத்துட்டாரு, மேப்பு கொடுத்துட்டாரு, எல்லாருடைய வாழ்க்கையை ரெஃபரன்ஸ் பாயிண்டா நமக்கு இருக்கு. நம்மளாம் இன்னும் விசுவாசிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளை மாதிரி பரிதபிக்கப்பட்ட ஜனங்கள் வேற யாருமே கிடையாது. ஆபிரகாமை பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, கூப்பிடும் போது நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா, அடுத்து நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, வா போ, ரெண்டே கட்டளை தான். அதை நம்பி வந்திருக்க அந்த மனுஷன் அன்னைக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் இன்னைக்கு நம்புவதற்கு எல்லா வாய்ப்பும் நமக்கு உண்டு. எஸ்பெஷலி இப்போ நம்ம படிச்சுக்கிட்டு இருக்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் கர்த்தர் என்ன செய்கிறார்? கொடுத்துடுறார். இப்போ தான் கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, அதுக்கடுத்து நீங்கள் வாசிக்கும் போது 5வது அதிகாரத்திலேருந்து வாசிங்கன்னா 10 கட்டளைகளை சொல்லுகிறார். 10 கட்டளைகள் ஸ்டார்ட் ஆகும் பாருங்க. 5வது வசனம் பாருங்க. மோசே இஸ்ரவேல் எல்லாரையும் அழைப்பித்து அவர்களை நோக்கி, இஸ்ரவேலரே, நான் இன்று உங்கள் காதுகளில் கேட்க சொல்லும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா ஹியர் ஓ இஸ்ரேல், இஸ்ரவேலே கேள். இப்போ இந்த கேளுங்கள்ன்ற வார்த்தை வந்து உபாகமத்தில் ரொம்ப முக்கியமான வார்த்தை. அது அப்புறமா நம்ம படிக்கலாம், டீ பிரேக் அப்புறமா அதை பற்றி படிப்போம். பட் இப்போ கர்த்தர் வந்து இப்போ வந்து மோசே ஆரம்பிக்கிறார். கேளுங்கள், நீங்கள் அவைகளின்படியே செய்யும்படிக்கு அவைகளை கற்றுக்கொள்ள கைக்கொள்ள கடவீர்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஓரேபிலே நம்மோட உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கையை கர்த்தர் நம்முடைய பிதாக்களுடன் பண்ணாமல் இந்நாளில் இங்கே உயிரோடு இருக்கிற நம்மோடு எல்லாரோடும் பண்ணினார். கர்த்தர் மலையிலே அக்னியின் நடுவிலிருந்து முகமுகமாக உங்களுடைய பேசினார். கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கும்படி அக்காலத்திலே நான் கர்த்தருக்கும் உங்களுக்கும் நடுவாக நின்றேன். நீங்கள் அக்னிக்கு பயந்து மலையில் ஏறாமல் இருந்தீர்கள். அப்பொழுது அவர் சொன்னது என்னவென்றால், இப்போ திரும்ப ஞாபகப்படுத்துறாரு. அப்பொழுது அவர் அக்காலத்திலே, எப்போ 40 இயர்ஸ்க்கு முன்னாடி, அக்காலத்தில் 40 இயர்ஸ்னு பெரிய கேப் இல்லையா? எங்கள் அப்பா வந்து என்கிட்ட பேசுகிற மாதிரி இது. இப்போ நீங்கள் வந்து ஜாஸ் கிட்ட பேசினா எப்படி இருக்கும்? எங்கள் காலத்தில் நாங்கள்லாம் வந்து அப்போல்லாம் வந்து ஊரில் எங்கள் அப்பா சொல்லுவார், நாங்கள்லாம் எஸ்டேட்டில் இருக்கும்போது ஸ்கூலுக்கு போவோம், 3 மணிக்கு ஸ்கூல் விட்டுருவாங்களா, ஸ்கூல் விட்டு அதுக்கப்புறம் நாங்கள் காட்டுக்குள்ளே போய் விளையாடுவோம், இது பார்ப்போம் அதை பார்ப்போம், என்னென்னமோ சொல்லுவார். எங்களுக்கு அந்த வாய்ப்பே கிடைக்கல. நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? பட் என் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜீசஸ் ஃபிலிம் இருக்கு இல்லையா, லூக்கா எழுதின சுவிசேஷத்தை ஜீசஸ் ஃபிலிம்னு எல்லா லாங்குவேஜிலும் ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்க. அது தமிழில் வந்து எங்ககிட்ட விசிடி இருந்தது, வீடியோ கேசட் ரெக்கார்டர், விசிஆர். அந்த வீடியோ கேசட் ரெக்கார்டர் வந்து நேற்று பீரோவில் வந்து எங்கள் அம்மா எடுத்தாங்க. என் பையன் இது என்னதுன்னு கேட்குறான். அவனுக்கு நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா இதை எதையாவது ஒன்றில் போடுவோண்டா, இதை போட்டோம்னா இது ஓடுண்டா, அது ஓடுனா வந்து டெக்கு டிவியில் தெரியும்டானா அவனுக்கு எப்படி தெரியல. இன்றைக்கி அவன் பார்க்குறது லேப்டாப்பு, ஐபேடு. ஆனால் அது ஒரு அருமையான காலம் இல்லையா? அப்போ நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன், நான் சொன்னேன், அம்மா இதை பத்திரமா வைங்க. அவனுக்கு கொஞ்சம் விவரம் வந்ததுக்கப்புறம் இதை பற்றி அவனுக்கு என்ன செய்யலாம், எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்படியெல்லாம் டெக்னாலஜி இருந்திருக்குது அப்படின்றத அவனுக்கு என்ன செய்ய முடியும், எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நாங்கள்லாம் ஒரு படம் பார்க்கணுன்னா இவ்வளோ கஷ்டப்படணும் அன்னைக்கு. இன்றைக்கி நீங்கள் போய் என்ன பண்ண, யூடியூப்பில் ஜீசஸ் ஃபிலிம் அப்படின்னா அது என்ன செஞ்சிருது, வந்துடுது. அப்போ நம்ம அதை எக்ஸ்பிளைன் இதை தான் நான் நாஸ்டாலஜியான்னு சொன்னேன். இதுக்கு பேர் தான் என்னது, நாஸ்டாலஜி, நினைத்து பார்த்து மகிழ்வது. அந்த மாதிரி இங்கே மோசே வந்து என்ன செய்கிறாரு, அந்த காலத்தில் நாங்கள் உங்கள் தகப்பன்மார்கள்லாம் இருந்தப்போ அன்னைக்கு முகமுகமாய் நான் கர்த்தரோட நான் போய் அன்னைக்கு கர்த்தர் என்கிட்ட சொன்னதை இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு 6வது வசனத்துலேருந்து ஆரம்பிக்கிறார். உன்னை அடிமைத்தனை வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்படி
அப்படியே 10 கட்டளைகள் லைனாக இருக்கும். சரிங்களா? அப்போ 10 கற்பனைகளை ஃபஸ்ட்டு சொல்கிறார். இது 5வது அதிகாரம். அப்படியே 6வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 6வது அதிகாரத்தில் நீங்கள் வந்து இஸ்ரவேலே கேள்னு மறுபடியும் ஆரம்பிப்பார் பாருங்களேன். 6வது அதிகாரம் 4வது வசனமா? இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தேவன். இதை தான் வந்து ஷெமா பிரேயர் அப்படின்னு இஸ்ரவேலர் இன்னைக்கு வரைக்கும் அனுசரிக்கிறாங்க. ஷெமா அப்படின்ற எபிரேய மொழியினுடைய அர்த்தம் கேள், கேள், ஹியர். சரிங்களா? ஹியர். ஷெமா அப்படின்னா அது ஹியர். அந்த கர்த்தர் சொல்றாருல, இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தேவன். உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்ற அந்த பகுதி 4வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். இதை வந்து டெய்லியும் காலையில் இந்த இஸ்லாமியர்கள் ஓதுவாங்கல்ல, அல்லாஹு அக்பர்னு காலையில், அந்த மாதிரி இஸ்ரேல் தேசத்துக்கு போனீங்கன்னா யூதர்கள் இதை ஓதுவாங்க ஸ்பீக்கர் போட்டு. ஆமாம், உன் தேவனாகிய கர்த்தரை முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக இருக்குல்ல, அதையும் சேர்த்து இந்த 4வது வசனமும் 5வது வசனத்தையும் அவங்க ஒவ்வொரு நாளும் காலையில் ஷெமா இஸ்ரேல் அடனாய் எலோஹெனு அடனாய் எகாதுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே சொல்லுவாங்க. 3 வேளையும் அந்த தானியல் சொல்கிறார்ல, அந்தி சந்தி மத்தியான வேலை, அந்த 3 வேலை இந்த ப்ரேயரை பண்ணுவாங்க. இந்த ப்ரேயர் எதை ஞாபகப்படுத்தும் அவங்களுக்கு அப்படின்னா, மோசையின் வார்த்தைகளை அவங்களுக்கு என்ன செய்யும்? ஞாபகப்படுத்தும். இதை இப்போது அனுசரணையாக மாற்றி சடங்காக மாற்றுனதுனால அவங்களுக்கு இந்த ப்ரேயர் ஞாபகம் இருக்குது. அந்த ப்ரேயருக்கான காரணம் என்னல்ல, ஞாபகம் இல்லாமல் போயிடுச்சு. எப்படி இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு வந்து our Father in heaven, holy be your name, your kingdom come, your will be done on earth as it is in heaven, give us today our daily bread, forgive us our sins as we forgive those who sin against us, do not bring us to temptation but deliver us from evil, amen அப்படின்னு சொல்கிறது ஸ்கூலில் வந்து சாந்தம் ஸ்கூலில் படித்தேன் நான். காலையிலையும் சொல்லணும், சாயந்தரமும் சொல்லணும். சொல்லி 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 இந்த ப்ரேயர் ஞாபகம் இருக்குது. இந்த ப்ரேயரில் என்ன இருக்குது? பரமண்டல இருக்கிற பிதாவே, உங்களுடைய நாம பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் செயல்படுவதாக, பூமியில் செயல்படுவதாக, அன்றனுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாருன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் ராஜ்யம் வல்லமையும் கனமும் கூறியதே ஆமேன்ற வரைக்கும் லைனாக எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் மேக்ஸிமம் இது ஞாபகம் இருக்கும். ஆனால் அது சடங்காக மாறினதுனால என்ன ஆகி போச்சு? ப்ரேயர் ஞாபகம் இருக்குது, அந்த ப்ரேயருக்குள்ளே என்ன இருக்குதோ அது ஞாபகம் இல்லை. அந்த மாதிரி இஸ்ரேல் ஜனங்க டெய்லியும் இதை ஓதி 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 இது ஞாபகம் இருக்குது, அதுக்குள்ளே எதுக்காக ஓத சொன்னாருன்றது ஞாபகம் இல்லாமல் போச்சு. சரிங்களா? அப்போ நாம் அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதுக்காக இதை மனப்பாடம் பண்ணக்கூடாதானா மனப்பாடம் பண்ணணும். நான் எதுக்காக மனப்பாடம் பண்ணணும்னா, எப்படி போட்டிருக்கு சங்கீதம் 119, நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைப்பது நலம், மனப்பாடம் பண்ணுறது நல்லது. ஆனால் எதுக்கு மனப்பாடம் பண்ணணும்னா, உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு. அதான் எனக்கு ஸ்டார்டிங் காலையிலே சொன்னேன்ல, வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் நாம் என்ன செய்யணும்? கருத்தை தெரிஞ்சு உள்வாங்கி அதுக்கு கீழ்ப்படியும் செய்யணும். புட் இன் டு ப்ராக்டிஸ். இப்போது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் பாடங்கள் கற்றுக்கொண்டுட்டு நீங்கள் போய் நோட்ஸை ஒரு தடவை திருப்பி பார்க்கலன்னா பாருங்கள், 2 டேஸ் முன்னாடியா 2 டேஸ்க்கு முன்னாடி சொன்னதை டக்குன்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை, லைட்டாக ஒரு தடவை பார்த்துருந்தீங்கன்னா ஞாபகம் வந்திருக்கும். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ புட் இன் டு ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ இது வந்து கேளுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பெரிய அதிகாரத்தை பேசுகிறார். ஒரு 6வது அதிகாரம் ஃபுல்லாக பேசுகிறார். அப்புறம் 7வது அதிகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 7லேருந்து 11 வரைக்கும் கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் ஆசீர்வாதம். சரிங்களா? கீழ்ப்படிதலே நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வழி, அதுதான் அவர் பேசுகிறார். கீழ்ப்படிதலே நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வழி. ஏன்னா நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், தேவனுக்கு கீழ்ப்படிவது மட்டும்தான் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்கான ஒரே வழி. நீங்கள் கீழ்ப்படியாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆசீர்வாதமாக என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. இப்போ ஆசீர்வாதம் இருக்கன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? ஆசீர்வாதமாக இருக்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆசீர்வாதமாக இருப்பாயின்னு ஆபிரகாம்கிட்ட சொன்னார் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ நல்லா பேரும் புகழோடும் ஜாலியாக இருப்பாயா? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ தான் ஆசீர்வாதம்னு அர்த்தம். யூ ஷால் பி அ பிளஸிங். நான் ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொல்கிறதுக்கும் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. நான் ஆசீர்வாதமாக இருப்பேன்னா நான் வந்து சகோதரனுக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன், இவருக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன், இவங்க எல்லாருக்கும் யார் ஆசீர்வாதம்? நான் தான் ஆசீர்வாதம். அந்த மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆபிரகாம், இஸ்ரவேல் ஜனங்கள் தான் அடுத்த ஆபிரகாம். இவங்க யாருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்? உலகத்தை எல்லாருக்கும் ஆசீர்வாதம். அதுதான் தெரிந்து கொள்ளப்பட்டவராக இருக்கிறாங்க, சோசன் பீப்புள். மறுபடியும் அதுதான் கர்த்தர் சொல்றார், நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இஸ்ரவேலே என் தாசனே, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், தாயின் கருவிலே உன்னை என்ன செய்தேன். ஆமா, இதெல்லாம் அவர் ஏன் சொல்றாரு? நீங்க தான் ஆசீர்வாதம்ன்றதுக்காக சொல்றாரு. நாம கான்சன்ட்ரேட் பண்றது அது கிடையாது, நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்துல தான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இது எப்படி இருக்குன்னா, ஆசீர்வாதமே ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்தா எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமே ஆசீர்வாதத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தா அந்த ஆசீர்வாதம் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியுமா?
ஆசீர்வாதமே ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அந்த ஆசீர்வாதம் ஆசீர்வாதமாக இருக்க முடியுமா? முடியாது. ஆசீர்வாதமாக நம்ம இருக்கணும் அப்படின்னா நாம் ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது, ஆசீர்வாதமாக இருக்கணும். சந்தோஷமாக இருங்கள்னு அர்த்தம், சந்தோஷமாக இருந்துடணும். சந்தோஷம் கிடைக்கணுமே, சந்தோஷம் கிடைக்கணுமேனா நம்ம சந்தோஷமாக இருக்க முடியாது. கீழ்ப்படியுங்கள் அப்படின்னா என்ன செஞ்சிடணும்? கீழ்ப்படிஞ்சிடணும். ஆசீர்வாதமாக இருங்கள்னா இருந்துடணும். நாம தான் ஆசீர்வாதம். எப்படி ஆசீர்வாதமாக இருக்கிறது? கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சோம்னா, கர்த்தர் சொல்வது எல்லாத்தையும் செஞ்சோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்களுக்கு என்ன ஆகிடுவோம்? இப்போது ஆதாமும் ஏவாளும், அதாவது முதல் தகப்பன் தாய், நம்முடைய மூத்த தாத்தா பாட்டியும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க தவறிட்டாங்க. அவங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தாங்கன்னா இன்றைக்கெல்லாம் நம்ம ஆசீர்வாதமாக இருந்திருப்போம். அவங்க நமக்கு ஆசீர்வாதமாக இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க ஆசீர்வாதமாக இருக்க தவறுனதுனால இன்றைக்கி நம்ம பாவத்தை அனுபவிக்கிறோம். அதே மாதிரி நாம் ஆசீர்வாதமாக இருக்க தவறுனா நம்முடைய பிள்ளைகள் தவிப்பார்கள், நம்முடைய சபை தவிக்கும், நம்முடைய ஜனங்கள் தவிப்பார்கள், நம்முடைய குடும்பம் தவிக்கும். நாம் ஆசீர்வாதமாக இருக்கிறதுனா அதுதான். கர்த்தருக்கு கீழ்ப்படிதலே நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வழி. இதை நன்றாக புரிந்து கொள்ளணும். அதற்குரிய போதனைகள் தான் 7வது அதிகாரத்திலிருந்து 11வது அதிகாரங்கள் வரைக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம கடகடன்னு பார்க்கலாம். 7வது அதிகாரத்தில் பாருங்க, 6வது வசனம் வாசிங்க. 6வதுலேருந்து பார்த்தீங்களா, நீ தான் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஹோலி நேஷன், பரிசுத்த ஜனம். எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. அப்ப என்ன சொல்றாரு? நீங்க தான் இருக்குதுலயே மெஜாரிட்டி அப்படின்றதுனால உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. கர்த்தர் மெஜாரிட்டி பக்கம் எப்பயும் போறது இல்லைங்க. நேற்று எங்க சபையில அதான் யோசிச்சுக்கோங்க. கர்த்தர் மெஜாரிட்டி பக்கம் எப்பயுமே போறதில்லை. இஸ்ரேல் ஜனங்கள் ஒட்டுமொத்த பூச்சக்கரத்தை கால்குலேட் பண்ணோம்னா இஸ்ரேல் ஜனங்கள் ரொம்ப சின்னவங்க. நம்ம மெஜாரிட்டியை வச்சு தான் எப்பவுமே போவோம். பெரும் சேனை நமக்கு தேவைப்படுகிறது இல்லையா? அப்போ தான் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை செய்வோம். ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை. ஒரே ஒரு மனுஷனை கூப்பிட்டு அவனை ஒரு பெரிய தேசமாக மாற்றி அவனை அந்த ஒரு தேசத்தை வச்சு பூமியில் இருக்கிற மற்ற எல்லா தேசங்களும் ஆசீர்வதிக்க நினைக்கிறாரு பாருங்க. அதுதான் கர்த்தர். சரி, அப்போது பெரிய ஆட்களாக நீங்கள் இருக்கிறீங்கன்றதுக்காக உன்னை கூப்பிடல. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாக இருந்தீர்கள். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் அதுதான் உங்கள் பிதாக்களுக்கு ஏற்கனவே அவர் போட்ட பிராமிஸை காக்கணும்ன்றதுக்காகவும் எவ்வளவு தெளிவான உபதேசங்கள் இதெல்லாம். அதாவது நெத்தி அடின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப தெளிவாக, அதாவது கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றாரு. உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற கிருபை ஏதோ நீங்க பெரிய ஆளுங்கன்றதுனாலயோ நீங்க பயங்கரமான ஆட்கள்ன்றதுனாலயோ கிடைக்கல. கர்த்தர் உங்க மேல அன்பு வச்சதுனாலையும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றணுன்றதுனாலையும் கர்த்தர் உங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் உங்களை எகிப்திலிருந்து காப்பாற்றி கொண்டு வந்து இன்னைக்கு இங்கே செஞ்சிருக்கிறாரு, மீட்டு கொண்டு வச்சிருக்கிறாரு. அப்படியே நீங்க வாசிங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும் இந்த பகுதிகள்லாம். சரிங்களா? இது ஒரு பகுதி. அதுக்கடுத்து பாருங்க 17வது வசனத்திலிருந்து வாசிங்க. 17ல வாசிங்க. அந்த ஜாதிகள் என்னிலும் ஜனம் பெருத்தவரே, நான் அவர்களை தோற்று விடுவது எப்படி என்று உன் இருதயத்தில் சொல்லிக்கொண்டேயானால் தேவனாகிய கர்த்தர் பார்வோனுக்கும் எகிப்தியர் யாவருக்கும் செய்ததையும் உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் நீ உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாது. அடுத்து சொல்றாரு, நீங்க புறப்பட்டு அடுத்து யோர்தானை தாண்டி போகும்போது அங்க போய் இருக்கிற தேசங்கள் பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கிறாங்கன்னு நீ பயம் வந்துச்சுன்னா உனக்கு வரும். அப்படி வந்ததுன்னா நீ எதை நினைச்சு பார்க்கணும்? எகிப்துல இருந்து இப்ப நான் சாமிச்சல எல்லாமே சொல்றாரு. எகிப்துல இருந்து ஆரம்பிச்சு வந்ததுலையும் அதுக்கப்புறம் உனக்கு நடந்த அற்புதங்களையும் அதனால உனக்கு நடந்த அடையாளங்களையும் பலத்த செய்கைகள் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துக்கோ. அப்ப பாருங்க, ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கொடுக்குறாரு கர்த்தர். தகப்பன் பிள்ளைக்கு சொல்றது இதுதான். தாவீது சாகிறதுக்கு முன்னாடி சாலமோன்ட்ட சொன்ன மாதிரியே இருக்குது இல்லையா? என் மகனே, இப்படிலாம் இருந்துக்கோப்பா, இவங்கெல்லாம் நமக்கு எதிரானவங்க, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உன் ராஜ்யத்தை நிலைத்து நிற்க விட மாட்டாங்க, நீ உன் ராஜ்யத்தை ஸ்ட்ராங்காக ஆக்கிக்கணும். அது மட்டும் இல்லை, தேவாலயத்துக்கு இதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கிறேன், நீ இதெல்லாம் எடுத்து என்ன செய்யணும். உனக்கு ஏதாவதுன்னா நான் அப்பா சேர்த்து வச்சுருக்கேன், எல்லாத்தையும் நீ எடுத்து என்ன செஞ்சுக்க. எப்படி சொல்லுவார் இல்லையா? ஒரு தகப்பன் பிள்ளைகிட்ட சொல்கிறோம். அதே மாதிரி கர்த்தர் யார்கிட்ட சொல்கிறாரு? இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட சொல்கிறார். ஆமாம், கர்த்தர் சொல்கிறாரு யார்கிட்ட?
அப்படியே அழகாக சொல்லு, உனக்கு பயம் வரும்பா, பயம் வந்தால் கூட நீ என்ன பண்ணு, நான் உனக்கு செஞ்சது எல்லாத்தையும் நினச்சி வச்சு, எவ்வளோ செஞ்சு வச்சிருக்கிறேன் இதெல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா என்ன செஞ்சிடும், பயம் போயிடும். எப்படி தாவீதால கோலியாத்துக்கிட்ட இறங்க முடிஞ்சுது? ஏன்னா தாவீதுக்கு 2 ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருந்துச்சு, ஒன்று சிங்கம், இன்னொன்று கரடி. அந்த விருத்த சேதனம் இல்லாத மனுஷன் இந்த கரடிக்கும் சிங்கத்தை விட மோசம்தான், நான் பார்த்துக்கிறேன்ட்டு உள்ளே இறங்குறேன்னா இது காரணம் என்னன்னா, அவன் கர்த்தர் மேலே வச்சிருந்த நம்பிக்கை. ஏற்கனவே கர்த்தர் அவன் வாழ்க்கையில் செய்த விஷயங்கள் இந்த விஷயத்தை தாண்டுவதற்கான உத்வேக சக்திகளாக என்ன செய்யுது, பயன்படுது. அந்த மாதிரி இது. அதுக்கடுத்து பாருங்க 8வது அதிகாரத்துக்கு வருவோம். 8வது அதிகாரத்தில் என்ன சொல்றாரு பாருங்க, முதல் வசனத்துலேருந்து வாசிங்க. நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு. அப்ப என்ன சொல்றாரு, நான் இப்போ உனக்கு சொல்ற விதிக்கிற கற்பனைகள் கட்டளைகள் எல்லாத்தையும் நீ ஏன் கை கொள்ளணும்னா அப்பதான் நீ பிழைத்து பெருக முடியும் இல்லையா? இப்போ ஒரு கர்த்தருக்கு தான் தெரியும் அந்த ஜனங்களுடைய இருதயம் எல்லாம் எப்படி இருக்குது. யாரு அந்த எமோரியர், ஏத்தியர், எபூசியர், இவர்களுடைய கானானியர், பெலிஸ்தியர், இவர்களுடைய மனசெல்லாம் எப்படி இருக்குதுன்னு யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும், இவங்களுக்கு தெரியாது. கர்த்தர் சொல்றாரு, நான் சொல்ற மாதிரி நீ செஞ்சன்னா நீ பிழைச்சிருப்ப. ஏன்னா இவருக்கு எல்லாம் தெரியும், இவர் சகலமும் அறிந்தவர். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போறோம்னா நம்மை விட அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் நன்றாக அறிந்தவர் யாரு? கர்த்தர். அப்போ நாம உள்ள போகும்போது கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு நடந்தாலே போதுமானது. நாம போய் புதுசா உட்காந்து எதையும் என்ன செய்ய வேண்டாம், யோசிச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். கர்த்தர் தரக்கூடிய திட்டங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம என்ன செஞ்சிடலாம், ஜெயிச்சிடலாம். அதைத்தான் இங்கே கர்த்தர் ரொம்ப அருமையாக சொல்கிறார். இது 8வது அதிகாரத்தில் இப்படி ஆரம்பிக்கிறாரா. அதுக்கடுத்து பாருங்கள் 9வது அதிகாரத்துக்கு வாங்க. இது ரொம்ப அருமையான வசனம். 9வது அதிகாரம் முதல் வசனத்துலேருந்து வாசிங்க. ஒரு 4வது வசனத்துலேருந்து வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தும் போது நீ உன் இருதயத்திலே என் நீதி நிமித்தம் இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி கர்த்தர் என்னை அழைத்து வந்தார் என்று சொல்லாயாக. என்ன போட்டிருக்கு? என் நீதி. நான் கர்த்தருக்கு முன்னாடி நீதியா நடந்து கர்த்தர் என்ன பண்ணாரு, இந்த ஜனங்கள்லாம் அடிச்சு துரத்துறாருன்னு நினைச்சிட கூடாதான். அப்ப என்னதான் நினைக்கணும், அந்த ஜாதிகளுடைய ஆகாயத்தின் நிமித்தமே, ஆகாமியம்னா அக்கிரமம், விக்கட்னஸ். அப்ப கர்த்தர் அவங்களை துரத்துறதுக்கு உன் நீதி காரணம் இல்ல, அவங்க அநீதி காரணம். அவர்கள் அநீதி உள்ளவர்களா இருக்கிறனால கர்த்தர் அவர்களை துரத்துறாரே தவிர உன்னுடைய நீதியின்காக கர்த்தர் அவர்கள் என்ன செய்யல, துரத்தலை. இதையே தான் நாமும் செய்யணும். நாம போய் சுவிசேஷம் சொல்லி ஒருத்தங்க ரசிக்கப்படுறாங்கன்னா நாம ரொம்ப நல்லவங்கன்றதுனால அவங்க ரசிக்கப்படல, கர்த்தர் நல்லவராக இருக்கிறதுனால அவங்க ரசிக்கப்படுறாங்க. நாம ஏதோ பயங்கரமா பேசிட்டோம், கர்த்தர் எனக்கு பயங்கரமான வார்த்தைகளை கொடுத்துட்டாரு இல்லைங்களா. எனக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வீக்கில் இங்கே ஒரு தம்பி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கிளாஸ் எடுத்தார், எம்ஜே மார்க் சைலஸ், சரிங்களா. அவரும் நானும் ஒரே வயது உள்ளவர்கள் எல்லாம். அவர்களுடைய தகப்பனார் என்னுடைய தகப்பனாரெல்லாம் இந்த பைபிள் கிளாஸஸில் 99 உழைச்சவங்க. அவங்க அப்பா கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைஞ்சிட்டாரு கோவிட் டைமில், சரிங்களா. எங்கள் அப்பா போன ஜூன் மாதத்தில் கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைஞ்சார். இப்போது அவங்க அப்பா எனக்கு ஒரு லெசன் சொல்லி கொடுத்தாரு. நான் அவங்க வீட்டில் தங்கியிருக்கும்போது ஒரு நாள் சொல்லி கொடுத்தாரு. நம்ம செய்தி கொடுத்து முடித்த உடனே சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளை பாராட்டுவாங்க இல்லையா. வருவாங்க, பிரதர் நீங்கள் கொடுத்த செய்தி ரொம்ப நல்லா இருந்தது பிரதர், என் வாழ்க்கைக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் பிரதர் உங்களை நான் அடுத்து எங்கள் சர்ச்சில் கூப்பிடலான் இருக்கேன் பிரதர். சில பேர் பிரதர் இதே மாதிரி நிறையா பேசுங்க பிரதர், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் பேசுவாங்க. அது ஒரு தப்பும் இல்லை, அவங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததுனால அவங்க நம்மக்கிட்ட அதை சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்லுவார், அங்கிள் சொல்லுவார், நீ உன் மனசில் என்ன நினைக்கக்கூடாது தெரியுமா, உனக்கு கர்த்தர் பெருசாக உனக்கு ஏதோ கொடுத்துட்டாரு, நீ ஏதோ பெருசாக நினச்சி நீ பேசுனதில் அவங்க பயங்கரமாக இதாகிட்டாங்கன்னு நினச்சிடக்கூடாது. அதனால் நீ ஒரு பழக்கத்தை பழகணும். என்ன பழகணும்னா, அவர் சொன்னார், என்னுடைய 50 ஆண்டு கால ஊழிய பயிற்சியில் நான் பழகிற ஒரு பழக்கம், யாரெல்லாம் என்னிடத்தில் உங்கள் செய்தி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறாங்களோ உடனே நான் சொல்லக்கூடிய வார்த்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவேன். அது என்ன செஞ்சிடும்னா மகிமையெல்லாம் யாருக்கு கொடுத்துரும், கர்த்தருக்கு கொடுத்துரும். அதே தான் இப்போ நான் ஃபாலோ பண்ணிட்டு என்கிட்ட யாராவது நீங்கள் ரொம்ப நல்லா செய்வீங்களா, அவங்க பேசுகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு கடைசியில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரதர், நான் சொன்னேன்ல, அதுக்கு பதில் என்ன சொன்னேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரதர் சொன்னேன். ஏன்னா அது கான்ஷியஸாக நம்ம மைண்டில் பெருமை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், என் ஊழியம் காலி, அதோட ஸ்டாப் ஆகிடும். இதை தான் கர்த்தர் யார்கிட்ட சொல்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்கிட்ட சொல்கிறார், நீ போய் அவங்கள துரத்தும் போது, அவங்க முன்னாடி நான் துரத்தும் போது நீ என்ன, உன்னுடைய நீதி நிமித்தம் ஏதோ அவங்க ஓடிட்டாங்க,
அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அவங்க அநீதி உள்ளவர்களாக இருக்கிறதுனால நான் அவங்களை துரத்துக்கிறேனே தவிர நீ நீதி உள்ளவர்களாக இருக்கிறதுனாலன்னு கிடையாது. அப்போ இதெல்லாம் வந்து ஆசீர்வாதமான இருக்கிற வழிகளில் தாழ்மை ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படு, அப்பொழுது அவர் உன்னை என்ன செய்வார்? உயர்த்துவார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். சரிங்களா? அப்போ இது வந்து நம்ம 9வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குற வசனம். திரும்ப 13வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரைக்கும் நீங்கள் எதை பற்றி பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த பொற்கண்ணுக்குட்டி செஞ்சு அவங்க அழிஞ்சு போனாங்க இல்லையா, அதை திரும்ப ஞாபகப்படுத்துவார் மோசே. இந்த மாதிரிலாம் அவங்க தகப்பன்மார்கள் என்ன செஞ்சாங்க. ஸோ நீ என்ன செய்யக்கூடாது, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ, இந்த மாதிரி செய்யாத. திரும்ப 10வது அதிகாரத்தில் முதல் 11 வசனங்களில் நீங்கள் வாசிங்க அப்படின்னு சொன்னால், புதிய கற்பலகைகளை மோசை எழுத சொல்லுவார் கர்த்தர். மோசை உடைச்சிருவார் இல்லையா, திரும்ப அவனையே இழைத்து கொண்டு வர சொல்லுவார். கர்த்தர் எழுதி கொடுப்பார். கற்பலையை செஞ்சு பாலிஷ் பண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லுவார் நைட்டாக. அதை வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து மோசை வந்து பேசுகிறார். கர்த்தர் மறுபடியும் என்னை வந்து இது பண்ணி கொண்டு வர சொன்னார். மறுபடியும் அதில் என்ன செய்தார்? எழுதி கொடுத்தாரு. அந்த டைமில் நடந்த விஷயங்கள் எல்லாம் என்ன, இதெல்லாம் அவர் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறார். ஏன்னா மோசை என்ன நினச்சிட்டாருன்னா, இவர் என்னமோ ரைட்டாக இருக்கிற மாதிரியும் அவங்கெல்லாம் ராங்காக இருக்கிற மாதிரியும் கற்பனையை தூக்கி போட்டு உடைச்சி அதை கலந்து உடைச்சிட்டு அந்த பொற்கண்ணுக்குட்டி எடுத்து அதை உடைச்சி நொறுக்கி பவுடர் ஆக்கி அதை அந்த தண்ணியில் கலந்து எல்லாரையும் குடிக்க வச்சு எல்லாருக்கும் வாதம் வந்து இது நடந்தது. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதுன்றதை கர்த்தர் எப்படி காமிச்சார்னா, உடைச்சிட்டல்ல, நீ செஞ்சு எடுத்துட்டு வான்ற. அப்போ தானே தெரியும். இப்போ அசால்ட்டாக கோபத்தில் தூக்கி போட்டு உடைச்சாச்சு. இப்போ அதை ரெண்டுத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு வரணும்னா எவ்வளோ கஷ்டம். அதை செஞ்சு எடுத்துகிட்டு வர சொல்லி அதுக்கப்புறம் அதில் எழுதி கொடுக்குறாரு. யாரு பாருங்க என்ன சொல்றாருன்னு. என்னுடைய ஞாபகத்தின்படி செய்து எடுத்துக்கொண்டு வர சொல்லுவார் மோசே. கர்த்தர் தான் எழுதுவார். ஆமாம், யாத்ராமத்தில் வாசிச்சான். கர்த்தர் தான் எழுதுவார். ஆனால் செஞ்சது யாரு? கற்பலையை செய்கிறது பெரிய விஷயம். கற்பலையில் செஞ்சு அதில் என்ன சொல்கிறது, அதில் கல்வெட்டுகளாக பதிக்கிறதற்கு அதை தயார் பண்ணுறதுக்குல்ல, நல்லா பாலிஷ் பண்ணி சூப்பராக கொண்டு வந்து கொடுக்கணும் கர்த்தர்கிட்ட. அது வந்து அந்த முன்னே 4வது வசனம், முன்னே சபை கூடி வந்த நாளில் கர்த்தர் மலையில் அக்னி நடுவில் இருந்து உங்களுக்கு விளம்பின 10 கற்பனைகளையும் முன் எழுதியிருந்த பிரகாரம் அந்த பலகையில் எழுதி அவர் தான் எழுதுறாரு. எடுத்து தந்தார். சரிங்களா? இவர் வெட்டி கொண்டு போய் கொடுக்குறாரு, கர்த்தர் தான் எழுதி தர்றாரு. என் ஞாபகத்தின் மாதிரி அதுதான். இப்போ இது முடியுது. இப்போ 12லேருந்து அதே அதிகாரத்தில் அந்த அதிகாரத்தின் கடைசி வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியத்தை சொல்கிறாரு. அதுதான் இருதயத்தில் செய்யப்படும் விருத்த சேதனம். இதை புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறார். உள்ளத்தில் யூதனானவனே உண்மையான யூதன், உள்ளத்தில் செய்யப்படக்கூடிய விருத்த சேதனமே உண்மையான விருத்த சேதனம். இந்த டீச்சிங் வந்து புது டீச்சிங் கிடையாது. இது ஏற்கனவே யார் சொல்லியிருக்கிறா? மோசேயினுடைய நாட்களில் உபாகமத்தில் சொல்லப்பட்டு சுபாமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். 10வது அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. ஆகையால் நீங்கள் இனி உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்க. மாம்சத்தின்படி பண்றதை விட முக்கியமானது எது? இருதயத்தில் செய்யப்படுவதுன்றதை இங்க சொல்லிடுறார். இதைத்தான் பவுல் எடுத்து எழுதுறாரு பாருங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 29, 30, 27லேருந்து 30 வரைக்கும் 29 வரைக்கும் வாசிக்கும். சுபாவத்தின்படி விருத்தசேதனம் இல்லாதவனாய் இருந்தும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றியவனாய் இருந்தால் அவன் வேத எடுத்தும் விருத்தசேதனம் உள்ளவனாய் இருந்தும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிற உன்னை குற்றப்படுத்துவான் அல்லவா? ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்தசேதனம் அல்ல. உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல். புரிஞ்சுச்சா அந்த கோட்பாட்டை? இப்போ அங்க மோசே எத்தனை ஆயிரம் வருடங்களுக்கு முன்பதாக, பவுலுடைய காலத்திலேருந்து பார்த்தோம்னா ஏறக்கூடிய 3500 வருடங்களுக்கு முன்பதாக சொல்லப்பட்ட அந்த விஷயத்தை இங்கே வந்து பவுல் வந்து கொண்டு வர்றார். டீச்சிங் கிருபையினால தான் விசுவாசத்தை கொண்டு நம்ம ரசிக்கப்பட முடியும்னு சொல்கிற அந்த விசுவாசத்தினால மட்டும் தான் தேவனுடைய நீதி கிடைக்கும்ன்ற கோட்பாட்டை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இதை உதாரணமாக கொண்டு வர்றார். சரிங்களா? அப்போ இந்த எழுத்தின்படின்றது நியாயப்பிரமாணத்தை குறிக்கும்.
அது இல்ல அது இல்லை. அதுதான் முக்கியன்றார். ஏன்னா எழுத்தின்படி சொன்னவரே என்ன சொல்லியிருக்கிறாரு அங்க? என்ன சொல்றாரு? உங்க இருதயத்தை கடினமா வச்சுக்காதீங்க, இருதயத்தின் நுனித்தோளம் விருத்த சேதனம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு பிரேக், டீ பிரேக் விடுவோம். அதுக்கடுத்து நம்ம 12வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இது வரைக்கும் நம்ம வந்து வேகமா 11 அதிகாரம் வரைக்கும் டிராவல் பண்ணி வந்திருக்கிறோம். படிச்ச வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுங்களா? ஓகே, ஃபைன்.